ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिः श्रयङ्गैः स्वस्ति न इन्द्रो वृत्तश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। முண்டகோபனிஷத்தின் மூன்றாவது முண்டகம், அதில் இரண்டாவது கண்டம், இரண்டாவது மந்திரம். ஒவ்வொரு முண்டகத்திலும் இரண்டு கண்டங்கள் இருக்கும். அவ்வகையில் இந்த மூன்றாவது முண்டகத்தில் இரண்டாவது கண்டம் கடைசி கண்டம். அதில் ஒரு 10 மந்திரங்கள் உள்ளன. அதில் இரண்டாவது மந்திரத்தை நாம் பார்க்கிறோம். முண்டகோபனிஷத்தின் நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். துவக்கத்தை உபக்கிரமம் என்பார்கள், முடிவுரையை உபசம்ஹாரம் என்று சொல்வார்கள். உபனிஷத் உபசம்ஹாரமாக இந்த ஞானத்தின் பெருமையையும் ஞானத்தின் சுரூபத்தையும் ஞானத்தின் பலனையும் நமக்கு விளக்குகிறது. ஞான சொரூபம்னா எப்படிப்பட்டது இந்த ஞானம், ஞான பலன் என்றால் இந்த ஞானத்தை பெற்றவனுடைய தன்மைகள். இந்த ஞானத்தின் வடிவம், ஞானத்தினுடைய சொரூபம், ஞானத்தினுடைய பலன், இந்த மூன்றையும் நம்ம இந்த பாடல்களை நம்ம பார்க்கிறோம். ஒப்பிடுவதற்காக இந்த ஞானத்தை பெறாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றையும் அது சுட்டி காட்டி, இப்படிப்பட்டவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ஞானம் பெற்றவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று அது சொல்கிறது. இந்த மந்திரத்தில் காமான் யஹ காமயதே மன்யமானஹ ச காமபிஹி ஜாயதே தத்ர தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இஹ ஏவ சர்வே பிரவீலியந்தி காமாஹா. இங்கே 2 பேர் ஒப்பிடப்படுகிறார்கள். முதல் வரியிலே இந்த அஞ்ஞானி, இரண்டாவது வரியிலே ஞானி. இவருடைய தன்மைகள் இங்கே சொல்லப்படுகிறது. காமான் யஹ காமயதே, ஏன யார் ஒருவன், காமான்னா ஆசைப்படும் பொருட்கள். ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், எல்லாமே அனுபவங்கள் தானே. ஆசைகள் எல்லாமே புது புது அனுபவங்கள் தான் ஆசைகள். காமான் என்றால் ஆசைப்படும் பொருட்கள், ஆசை, ரெண்டுக்குமே அதே சொல்தான். ஆசைப்படும் பொருள் என்பது என்ன? வீடு, வாசல், உறவு, மனைவி, மக்கள், செல்வம், புகழ், கல்வி, இதெல்லாமே ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆசையில் என்ன அவங்களுக்கு கிடைக்கும்னா அனுபவம் தான் கிடைக்கும். புது புது அனுபவம் கிடைக்கும். புது புது அனுபவத்தை தேடுவது தான் மனிதனுடைய வாழ்க்கையாகவே இருக்கிறது. புது புது புத்தகம் படிக்கிறோம், புது புது உடை அணிகிறோம், புது புது உணவு சாப்பிடுகிறோம், புது புது உறவினர்கள் நண்பர்களை நாடுகிறோம், புது புது இடங்களுக்கு செல்கிறோம், புது புது பெயர்களை அழைத்து அந்த பொருளை நாம் அனுபவிக்க பார்க்கிறோம். இப்படி எல்லாமே நமக்கு பழசாக இருக்கக்கூடாது. அந்த எதுவுமே புதுமையாக இருக்கணும். ஒருவேளை பழைய பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்களே வீட்டில், ஆன்டிக் அப்படின்னு சொல்கிறாங்களே. சில சமயம் நகைகளை கூட காஸ்ட்லி நகைகள், ஆனால் பார்த்தா ஆன்டிக் வேல்யூன்னு சொல்லி கொஞ்சம் கருப்படித்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்று செய்வாங்க. பளபளன்ட்டு புதுசாக கும்பகோணத்துலேருந்து ஒரு சிலையை வாங்கினா கூட அதை பழுப்பாக்கி அதில் கொஞ்சம் பாசி படிக்க வச்சு பழசாகினா தான் வெளிநாட்டில் 2000 வருஷத்துக்கு முந்தையதுன்னு விற்றுடலாம். அது டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் 2021 இருக்கும். சில பேர் பழமையிலையும் புதுமை பார்க்குறார்கள். அதில் ஒரு பெருமை இருக்குது, புதிய பெருமை.
நான் இந்த பழைய கல்லை சேகரிக்கிறதுன்ற ஒரு புதிய பெருமை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? நான் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி சிலை தான் வச்சுருக்கேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலை அப்படின்றது அது பழசு. ஆனால் இந்த பெருமை புதுசு. புதியது தேர்க்கிறார்கள். எல்லாம் புது அனுபவத்தை நாடுவது தான் இருக்குது. அந்த அனுபவங்களை தான் நம்ம காமான்ங்கிறோம். இது பொருள்களாகவும் இருக்கலாம், உலகமாக இருக்கலாம். இந்த 5 புலன்கள் வழியாக தான் அனுபவிக்க முடியும். கண்ணால் அனுபவிக்கலாம், காதால் அனுபவிக்கலாம், சுவைத்து அனுபவிக்கலாம், முகர்ந்து அனுபவிக்கலாம், ஸ்பரிசித்து அனுபவிக்கலாம். இந்த புலன்கள் மூலம் அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவங்களுக்கு நம்ம காமான் அப்படின்னு பெயர் வைக்கிறோம். யாரோவன் எந்தெந்த காமங்களை காமயத்தே என்றால் ஆசைப்படுகிறானோ, காமான் காமயத்தே மன்யமானா, அவன் அப்படி தான் நினைக்கிறான். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இந்த பொருள் தான் பிடிக்குது அப்படின்னு வந்து புது அனுபவங்களை சொல்கிறான். அவன் எவனோ அவன், ய அண்ணா எவன், சக அவன், காமபிகி ஜாயத்தே தத்ர தத்ர, அந்தந்த விதத்தில் அந்தந்த இடத்தில் அவன் பிறக்கிறான். எதுக்கு? எதன் அடிப்படையில்? காமபிகி, அவனுடைய ஆசையின் விதத்தில் அவன் பிறக்கிறான். இதுதான் அனுபவத்தை பற்றி பேசும். அனுபவம் வந்து அறிவாகாது. ஒருத்தருக்கு 10 வயசுனா 10 வயசு குழந்தை எவ்வளோ அனுபவம் இருக்கும்? 10 வருஷம் அனுபவம் இருக்கும். 20 வயசு இளைஞனுக்கு 20 வயசு அனுபவம் இருக்கும். 70 வயசு ஆளுக்கு 70 வயசு அனுபவம். அப்படின்னா 70 வயசு அனுபவத்துக்கு 70 வயசு அறிவு இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது சொல்ல முடியாது. அறிவுக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அனுபவசாலின்னு சொல்லலாம், ஆனால் அவன் அறிஞனான்னு இல்லை. இப்போ அனுபவத்தை வந்து அறிவாக மாற்றினாதான் பயன். வெறும் அனுபவங்கள் மட்டுமே என்ன நமக்கு பயன் தரும்? அதை அறிவாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ அனுபவம் அறிவாக மாறாத பட்சத்தில் அது வெறும் அனுபவம் தான். இப்போ வந்து சில சமயம் இது மாதிரியான ஒரு கச்சேரி, இசை கச்சேரி நடக்குது. அந்த இசை கச்சேரியில் வந்து இப்போ பெரிய பாடகர் பாடுறாரு, நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. அந்த ஓரமாக ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு வெளியே ஜன்னலுக்கு வெளியே வந்து கம்பியில் கட்டி ஒரு எருமை மாடு நிற்கிது. இதுங்கெல்லாம் கூட அது காதில் விழுது. இந்த பாட்டு அவர் பாடுற எல்லாமே அனுபவம் ஆகுது. காது வழியாக கேட்குறது தானே அனுபவம். அதுவும் அனுபவிக்குது, இங்கேயும் அனுபவிக்குது. கொசுலாம் கூட அனுபவிக்குது. அங்கே உட்காந்துருக்கவங்களும் அனுபவிக்கிறாங்க, எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அது அறிவாக மாத்திரவன் தான் ரசிக்கிறான். அனுபவங்களாக இருக்கிறது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே முன்பின் படிக்காதவங்க, எழுத தெரியாதவங்களாம் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், பெரியாழ்வார், நம்மாழ்வார் இவங்களெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போய் இதுதான் பாடல் பெற்ற ஸ்தலம், பார்த்துக்குங்க, இங்கே தான் வந்து தங்கத்தில் செய்த அந்த கின்னாரம்னு சொல்லக்கூடிய அந்த தாளத்தை உமையம்மை வந்து ஞான சம்பந்தருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்தலத்தை காமிச்சு இதெல்லாம் காட்டுறாங்க. அப்படி எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அனுபவம் இருக்குது. அவங்க கேட்டோம்னாக்கா இங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க, எல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஏதாவது அறிவு இருக்குதானே? சொல்ல முடியாது. அனுபவங்கள் வந்து அறிவு அல்ல. அதனால் நான் ஆத்மா அனுபவம் பெற்றேன், நான் ஆத்மா அனுபவிச்சேன்னு யாரும் சொன்னான்னா அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மா அனுபவிக்கிற பொருள் இல்லை. அப்படி நம்ம ஒரு பொருளை எதிரிட்டு தான் பார்க்கலாம். அனுபவிக்கிறதுன்றது நம்மக்கிட்ட இல்லாத தானே அனுபவிக்க முடியும். என்னிடம் இல்லாத ஒரு பொருளை கொண்டு வந்து அதை உடையனாக்கி அதை பெற்று அதை அனுபவிக்கிறேன். அப்போ ஆத்மாவை அனுபவிச்சுன்னா உங்ககிட்ட முதல்ல இல்லாமல் போன மாதிரியும், அது இப்போ தான் புதுசாக கடையில் கொடுத்து வாங்கின மாதிரியும் அதை வந்து அனுபவிச்சு முடிச்சுட்டாரான். இப்போ என்ன செய்ய? அனுபவித்த பிறகு நீ தான் புது அனுபவம் தேடுறவன் தானே, இன்னொரு ஆத்மாவை மறுபடியும் தேடுவேன். அது மகாத்மான்னு தேடுவேன், பரமாத்மான்னு தேடுவேன். இது வந்து அனுபவத்தினால் ஒரு யூஸும் கிடையாது. அப்போ அதனால் அனுபவமே பெரிது என்று நினைக்கிறவன் மன்யமானாக. மன்யமானான்னா அனுபவம் தான் பெருசுன்னு நினைக்கிறவன். இதெல்லாம் என்ன பெருசு, இவங்க புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க. அனுபவிங்க. வெறும் புத்தகத்துலேருந்து சமையல் குறிப்பெல்லாம் படித்தா போதுமா? சமைச்சு அனுபவிக்கணும் அப்படிங்கிறான். அந்த விஷயத்தில் வேறு. உங்கள்கிட்ட வந்து பசி இருக்குது, உங்கள்கிட்ட அதை நீக்குவதற்கு உணவு வேணும். உங்கள்கிட்ட அறியாமல் இருக்குதுன்னா அதை நீக்கிறதுக்கு வந்து அறிவு தானே வேணும். இப்போ இந்த மன்யமானான்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய பண்டிதர்கள் அவங்க நினைக்கிறாங்க அனுபவிக்கும் பொருளை அனுபவிச்சுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இந்த அனுபவத்தையே அவங்க தேடுறதுனால அவங்க வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னா வரமாட்டாங்க. இதில் என்ன அனுபவம் இருக்குது? வாயை பொழந்துட்டு அப்படியே அவர் பேசிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. கோயில் குளம் அங்கே பஜனை நடக்குது, போய் பார்க்குறது பாரு. அங்கே உற்சவம் நடக்குது பாருங்கள். அந்த இடத்துல தேரோட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படின்னா அவங்க வந்து இந்த கலையில் செய்யப்பட்ட சிலைகளையும் அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் அனுபவம் நாட்டுறாங்க, அவ்வளோதான். அந்த அனுபவத்தை அறிவாக மாற்றணும்ல, அதை அவங்க செய்யவே மாட்டாங்க. புது புது அனுபவம் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருத்தை உடைய மன்னியமான அப்படிப்பட்ட கருத்து உடையவர்கள் என்ன எதை காமபிகி எதை அவர்களெல்லாம் அனுபவத்தை ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் பிறக்கிறார்கள். ஜாயத்தே தத்திர தத்திர அப்படின்னா 2 தத்திர போட்டுருக்கு. எந்த காமமோ அந்த இடத்துல, எந்த காமம் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் அவன் பிறப்பான். அவன் வந்து ஆசைப்பட்டது வந்து நம்ம வந்து விதவிதமாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் தான் நல்லா சாப்பிட முடியுது. வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றதா இருக்கும். அப்படின்னம்னா இந்த மனிதனுக்கு வந்து 3 வேளை தான் சாப்பிட முடியும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் முன்ன மாதிரி எல்லாம் சாப்பிட முடியல, முறுக்க கடிக்க முடியல, பல்லு இல்லை, எனக்கு வந்து சிக்கன் மட்டன்லாம் மெல்ல முடியல அப்படின்லாம் அவன் நினைக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த உணவு ஆசையை வந்து எவ்வளோ இருக்குது, அந்த அனுபவம் வேணும் இல்லை. அப்போ அந்த அனுபவத்தை ஒரு தத்துற அந்த அனுபவம் தான் அவன் தேடுறான். அப்போ அவன் கர்மமும் அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் கர்மமும் செய்திருப்பான். பாவ புண்ணியமாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். மறுபடியும் அவனை வந்து அதே மாதிரி அந்த அனுபவத்தை எங்கே கிடைக்கும்? ஏன்பா நல்ல ஒரு மனித உடம்பை கொடுத்து அறுசுவையை அறிகின்ற நாக்கையும் கொடுத்து அதை அறிந்து அனுபவத்தை அறிவாக்குகின்ற புத்தியும் கொடுத்துருக்குது. நீ அந்த புத்தி பக்கமே போல, நாக்கிலேயே உட்காந்துட்ட. உனக்கு நாக்கு எது பெருசாக இருக்குதோ அங்கே உடம்பு கொடுக்குறேன்னு. எந்த உடம்புல வந்து நாக்கு பெருசாக இருக்கோ அங்கே கொண்டு போய் ஒன்றை கொண்டு போய் போட்டுருவோம். தத்திர தத்திர ஜாயத்தை. அப்போ ஒரு ஆடோ மாடோ ஒரு பன்னியோ எப்படியே அதாவது திருப்தி இல்லாத முடிய வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்படி ஒரு உடம்பு அவன் கேட்டான். அவனுக்கு புத்தியே தேவையில்லை. அவன் நாக்கு மட்டும் போதும், ஒருத்தனுக்கு காது மட்டும் போதும், ஒருத்தனுக்கு ஸ்பரிசு மட்டும் போதும். எவனுக்கு எந்தெந்த அனுபவங்கள் பிடிச்சிருக்குதோ அதுக்குண்டான கர்மங்கள் அவன் செய்து தான் இருப்பான். அதனால் அதுக்கேற்ற ஒரு உடம்பை அவர் தருகிறார். அந்த உடம்பு மட்டும் கிடைச்சா போதாது, அவனுக்கு அதான் கிடைக்கணும் இல்லை. எவ்வளோ நாய்கள் வந்து ரோட்டில் தெரியுது, சில நாய் பங்களாவில் இருக்குது. அப்போ அந்த நாயிலையும் பிறந்தாலும் கூட பங்களா நாயாக பிறக்கணும் வேண்டியிருக்கு. சில இதெல்லாம் அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு தட்டு இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் வந்து பெட்ஷீட்லாம் போட்டிருப்பாங்க. இந்த சொந்தக்காரர் பக்கத்தில் கூட படுக்க வச்சுக்குவார். இதெல்லாம் சலுகையெல்லாம் உண்டு பங்களா நாய்க்கு. அப்படியும் கூட அந்த இடமும் தத்திர அந்த உடம்புன்ற இடமும் லோகமும் அது வாழ்கின்ற இடமும் சூழ்நிலையும் கூட நம்ம வந்து பார்த்து கட்டாயம் கொடுத்துருவோம். இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. பர்யாப்த காமஸ்ய, பர்யாப்தம்னா ஆப்தம்னா அடைதல், பர்யாப்தம்னா முழுமையாக அடைந்து விட்டது. பர்யாப்தம் போதும் போதும்னு சொல்கிறான்ல, அந்த பரிமிதம். பர்யாப்தம்னா முழு, இனிமேல் எனக்கு இது வேணும்னு சொல்லவே வேண்டாம், இனிமேல் வாயே திறக்க மாட்டார். அந்த மாதிரி அவர் அந்த ஆசைகளையே அனுபவித்துட்டார். பர்யாப்த காமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அனுபவங்களையும், புலன் அனுபவங்களும் சரி, அறிவு அனுபவமாக இருந்தாலும் சரி, உணர்வு அனுபவம். இந்த புலன் அனுபவங்கள் வந்து கண், காட்சி, சப்த, ஸ்பரிச, ரூப, ரசகந்தம்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள். மனதால் சில அனுபவங்கள்லாம் வரும். அது கோபம், பெருமை, அப்புறம் அன்பு, காதல். அதே வந்து வளர்ந்து போயிடுச்சுன்னா பக்தி, கொஞ்சம் பொருள் மேலே இருந்தால் பற்று, உறவினர் மேலே இருந்தால் பாசம். இந்த ஒரு அன்புங்கிற உணர்வே பொருள் மீது பற்றுன்னு சொல்கிறோம், உணர்வின் மீது பாசம்னு சொல்கிறோம், இறைவன் மீது அன்பு வச்சா பக்தின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வெல்லாம் மனது ரீதியாகுது. அந்த ஆசைகளும் நிறைவேறிட்டு அறிவு ரீதி மாதிரி சில ஆசைகளாக இருக்குது. எனக்கு அது தெரியல, இது தெரியல, இது படிக்கணும், அது படிக்கணும், இந்த கிராமர் படிக்கணும், அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்ற அறிவு. எல்லா விதமான ஆசைகளும், உடல் ஆசைகள், புலன் ஆசைகள், மன ஆசைகள், அறிவு ஆசைகள் அனைத்தும் பர்யாப்தம், போதும் 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 என்று அனுபவிச்சு விட்டார். அவன் யார்னா கிருதாத்மன் அப்படின்னா, கிருதாத்மனாக இருக்கிறான். கிருதம் என்றால் செய்தல்.
எவன் ஒருவன் எல்லாத்தையும் அனுபவித்து முடித்தவனாக இருக்கானோ நிச்சயமாக அவன் எல்லாத்தையும் செய்து முடித்தவனாக தான் இருப்பான். ஏன்னா செய்கிறது எல்லாமே அனுபவிக்கிறது தானே. ஒன்றை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம நடக்கிறோம், பயணம் பண்ணுறோம், காத்திருக்கிறோம், எதையாவது ஒன்று செய்கிறோம். இப்படி இந்த 4 விதமான முறைகளில் கர்மங்களை நம்ம செய்கிறோம். அது அத்தனையும் செய்தால் தான் அனுபவம் கிடைக்கும். ஆனால் இவனோ பர்யாப்த காமன், எல்லா ஆசைகளுமே நிறைவேறிவிட்டவன் போல இருக்கிறான். அவனுக்கு இனிமேல் அவனை தட்டில் கொண்டு போய் கொடுத்தாலும் அவன் சாப்பிட்டவன் தவிர இது வேணும் வேணான்லாம் கேட்க மாட்டான். அவன் பார்த்தும் பார்க்காதவனாகவும் கேட்டும் கேட்காதவனாகவும் சுவைத்தும் சுவைக்காதவனாகவும் நினைத்தும் நினைக்காதவனாகவும் இருக்கிறான்னு பிருகதாரண்ய உபனிஷத்து நமக்கு சொல்லுது. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் இருக்கிறான்? அவனுக்கு இனிமேல் வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இந்த உலகத்துக்கே இல்லை. யாரும் எந்த தேவதையும் முன்னாடி நின்று இதை நான் தரேன் பக்தா, உனக்கு மெச்சினேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா கூட அப்படி பக்கத்தில் வச்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போவார். அவருக்கு அது வந்து அவருக்கு மரியாதையாக கொடுக்குறாங்கல்ல, வேண்டான்னு சொல்ல முடியாது. அதை அவர் வச்சுட்டு போங்க அப்படின்னாரு. எங்கேருந்து எடுத்தாங்க? அவங்க இந்த உலகத்துலேருந்து தான் எடுத்தாங்க. அது அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறான். இது உலகமே நான் அப்படின்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த ஞானி இந்த சர்வபூதங்களும் இந்த பிரபஞ்சமுமே எனதுலேருந்து வெளிப்பட்டதாக அவன் நினைக்கிறான். அதில் ஒரு தேவதை ஒன்று இங்கேருந்து கொண்டு வந்து இங்கேருந்து கொடுக்குதான் அப்படின்னு. அங்கேருந்து இங்கே கொண்டாந்து வைக்கிறியா அப்படின்னு அவங்க வந்து அப்படி தான் சிரிப்பான். அப்புறம் வேலை அந்த வந்து இன்னும் உனக்கு திருப்தி ஆகலைன்னு சொன்னாக்கா, உனக்கு ஏதாவது திருப்தி இருந்தால் வேணும்னா சொல்லி நான் தரேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்டவன் தான் பர்யாப்த காமன். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் அனைத்தும் செய்து முடித்தவனாக இருப்பான். சர்வ கர்ம கிருத், அது கிருதாத்மனஸ்து. அந்த கிருதாத்மன் அனைத்தையும் செய்து முடித்தவன். என்னென்ன செய்து முடிச்சிருப்பான்? ஒலிம்பிக் ரேஸில் ஜெயித்தவன், மலை ஏறி ஜெயித்தவன், பாடத்தில் நீட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணி டாக்டர் ஆனவன், இப்படி எத்தனையோ கர்மங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இதில் இது சாதிச்சார், அதில் சாதிச்சார்னு நம்ம குடியரசு தினம் அன்றைக்கி வந்து சாதனை செய்தவர்களுக்காக வேண்டி பதக்கங்கள்லாம் போட்டு ஒரு சில பேருக்கு பத்மஸ்ரீ, சில பேருக்கு பத்ம தத்ம பூஷன் அப்படிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாதனைகள் தான். இது எல்லாமே இந்த இந்தியாவில் கொடுக்குற உயர்ந்த ஒரு காரியத்தை செய்தவன் எதை செய்தானோ அதை கூட செய்து முடித்தவட்டாக அவன் இருக்கிறான். அவனை வந்து கிருதாத்மன். அப்படிப்பட்டவன் இக ஏவ, இங்கேயே, இப்பொழுதே, இக ஏவ, இங்கேயே அப்படின்னு அழுத்தந்திருத்தமாக சொல்லுது. இகைவ சர்வே, எல்லா ஆசைகளையும், சர்வே காமாக, அனைத்து ஆசைகளையும். ஆசைகளினுடைய லிஸ்ட்டு ஆளாளுக்கு போட சொன்னால் பெரிய பட்டியல் போடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க 7 பில்லியன் ஜனங்களுடைய ஆசைகள்னு லிஸ்ட் ஒன்று இருந்துச்சுங்க. அதை அத்தனையும் சேர்த்து நம்ம போட்டோம்னா அது சர்வே கார்மா. அது தேவர்களையும் நீங்கள் ஒன்றா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உலகத்தில் சில ஆசைகள்லாம் இருக்கலாம். அந்த ஆசைகளை போட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆசைகள், தேவர்களுடைய ஆசைகள், ஆடு மாடு பன்றி மான் குதிரை இது போன்ற அதனுடைய ஆசைகள், எல்லா ஆசைகளும் பட்டியல் போட்டிருங்க. அது எவ்வளோ பெரிய பட்டியலாக தான் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் போடுங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அது அத்தையும் அடைஞ்சாச்சுங்கிற. நீங்கள் என்ன டேஸ்ட் பண்ணாமலே சொல்கிறீங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணாமல் சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து அருகதை இல்லை, உங்களுக்கு பாக்கியம் இல்லை, அதனால் நீங்கள் சொர்க்கலோகம் போகலை, போகாமல் இங்கே வந்துட்டு எனக்கு அது பிடிக்கலை அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லை. அவர் அனைத்து ஆசைகளையும் அடைந்து விட்டதாகவும் அனைத்தும் செய்து முடித்ததாகவும் இருப்பதனால அவருடைய அனைத்து ஆசைகளும், எல்லா ஜீவராசிகளுடைய ஆசைகளுமே பிரிவீலியந்தி, அதில் நலிந்து போய்விட்டன. அந்த அவருடைய பேர ஆனந்தத்துக்குள்ளே, இந்த முழுமைக்குள்ளே, பரிபூர்ண சதானந்த வாரி அப்படின்னு சொல்கிறார் நம்ம தாய்மானவர். பரிபூர்ணமான சதா ஆனந்த வாரி, வாரினா கடல். வாரியார் சுவாமி அவர் தந்தார். அவர் கடல், ஞானக்கடல். அவர் பெரிய பௌராணிகர். புராணத்தில் அவர் மிஞ்சவே யாரும் முடியாது. கந்தர் அனுபூதியும் அந்த அருணகிரிநாதருடைய பாடல்னு அவருக்கு ஈடு இணையாக யாரும் சொல்லவே முடியாது. அவர் வந்து அறிவுக்கடல். அவர் வந்து ஞானவாரி, சதானந்த வாரிங்கிறாங்க. அதையும் உள்ளடக்கியது, அந்த அறிவு கடலையும் உள்ளடக்கி புலன்கடலையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது சதானந்த வாரியாக இருக்கிற போது அவனுடைய காமங்கள் எல்லாமே அப்படியே பிரிவீலியந்தி, ஒன்றும் இல்லாமல் சக்கையாக கிடக்குதான். அது வந்து அப்படி வந்து நின்னா கூட ஒரு சக்கையை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த சக்கையை போய் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா
சொல்லக்கூடியதாக சொல்கிறார். 2 விதமான சொல்கிறார். இவனுக்கு அனைத்து காமங்களும் முடிந்து காமமே தேவையில்லாமல் இருக்கிறது. அதனால்தான் அவன் சதானந்த வாரியாக இருக்கிறான். இவனோ எவ்வளவு காமம் கொடுத்தாலும் பத்தலைன்னு சொல்லி புது உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி ஒரு கோஷ்டி இருக்குது, இப்படி ஒரு கோஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனுக்கு எப்போ இந்த ப்ரிவிலியன்த்தி ஆகும்? எல்லா காமமும் முடியாது. தத்திரன்னா எந்தெந்த உடம்போ எங்கெங்கே லோகமோ சுற்றி அலையட்டும். ஆனால் இவன் சர்வ லோகத்திலும் எங்கேயும் அலையாமலே இருந்த இடத்திலேயே அவன் அனைத்தையும் செய்தவனாகவும் அனைத்தும் அனுபவித்தவனாகவும் அவன் இருந்து அனைத்து காமத்தையும் அவன் அழித்து விட்டவனாக இருக்கிறான். இதுதான் காமதகனம் அப்படின்னு பேர். ஈஸ்வரன் காமனை கொன்றான். அவன் கண் பார்வையில் பார்த்தவொடனே இந்த காமன்னு சொல்லக்கூடியவன் மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆகினான் அப்படின்னா, அவர் காமத்தை கொன்றாருன்னா மன்மதன் எல்லா காமங்களுடைய அடையாளம். அவனை எரிக்கிறார் அப்படின்னா நம்ம புராணத்தில் அப்படி ஒரு மன்மதன் அம்படிச்சிட்டான், அவர் தவம் செய்யும்போது அம்படிச்சது குறைச்சிக்கிட்டாரு, இது நான் சிறுபிள்ளைத்தனமாக நம்ம தியானம் பண்ணும்போது இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு பார்த்து எரிச்சிட்டார் அப்படின்லாம் அவங்க கதை சொல்கிறாங்க. அவர் என்னென்ன, அவர் சங்கரன், மங்கள ரூபி, பூர்ணன். அவருக்கு இந்த சின்ன பையன் ஏதாவது கொண்டாந்து கொடுத்து அப்படி உமை அம்மையை போய் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆம்படிச்சார்னு என்ன சொன்னார் அப்படின்றார். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அவர் அவருடைய அனைத்து காமங்களும் ப்ரிவிலியன்த்தி எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. இந்த சர்வ லோகமும் அனைத்து லோகங்களும் அனுபவம் தானுங்க. உலகங்கிற என்ன, உலகமெல்லாம் அனுபவங்கள் தான். அனைத்து அனுபவமே அவர் எரிச்சிட்டார். அவர் திரையம்பகம் யஜாமகே, அவர் 3 இடத்தையும் அவர் எரித்து முடிச்சு விட்டார். 30 எரித்தவர். அப்போ எரிச்ச சாம்பல் எங்கே போடுவார்? அவரை தவிர வேறு யார் இருக்கிறாங்க? அவர் தான் வச்சுக்க முடியும். எதை எரிச்சாய் சாம்பலை கொண்டு போய் வேறு இடத்துல போடுன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் யாருமே இல்லை. அவரை எல்லாத்தையும் எரிச்சிட்டார். அழுறதுக்கு கூட ஆள் இல்லை, அவரே சேர்த்து எரிச்சிட்டார். படைக்கிற பிரம்மனும் காணும், காப்பாற்றுற விஷ்ணுவும் காணும். எல்லா சாம்பலும் அவங்களாம் சாம்பலாக இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷ்ணுவும் பிரம்மமும் சாம்பலாக இருக்கும் பொழுது அந்த சாம்பலை தன் மீது தான் அவர் வச்சுக்க முடியும். அதனால் அதை எங்கே தூக்கி போடுவோம்? அவருக்கு வேறு சாம்பலுக்கும் இடமில்லை. அவர் மேனியை தவிர, திருமேனியை தவிர வேறு இடமில்லை. ஒரு சாம்பலை பூசியதாக மயானத்தில் எல்லாமே அழிந்து பிரவீலமாகின்ற அந்த மயானத்தில் நடமாடும் அவரை நாட்டியக்காரராக நம்ம சொல்கிறோம். நடராஜ பெருமாளை நம்ம சொல்கிறோம். அவன் யார் அப்படின்னா இந்த ஞானி தான். ந அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்ய ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யம் ஏவ ஏஷ விருணுதே தேன லப்ய தஸ்ய ஏஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். இங்கே இந்த ஆத்மாவை எப்படி ஒருத்தன் அடையணும் அப்படிங்கிற பலவிதமான நம்ம இதுதான் உபகாரம் சொன்னோம் இல்லையா. சென்ற இதில் இந்த ஞானியினுடைய தன்மையும் அஞ்ஞானுடைய தன்மையும் அவர் சொல்கிறார். இதை அடைவது எப்படி அப்படின்ற ஒரு முடிவுரையும் சொல்கிறார். எவ்வளோ சொல்லியிருக்கிறார். கடைசியில் இந்த பிரம்மா முடிவுரை இருக்கும்போது சீடர்கள்லாம் அனுப்பி வைக்கணும் இல்லையா, இதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி சொல்கிறார். அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது, அயம்னா இந்த அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது ந லப்ய அடையவே முடியாதான். லப்யன்னா லாபம், அடைதல். ந லப்யன்னா அடைய முடியாதா. எதனால்? பிரவசனேன. பிரவசனம்னாக்கா ஓதிக்கிட்டே இருக்கிறது. இந்த பிரசங்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ராமர் கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு இது பாகவதத்தை பிரவசனம் பண்ணுவாங்க. 7 நாள் தொடர்ந்து ஏதாவது சொல்லுவாங்க. அது தேவி மகாமித்தியம்னு ஒரு தேவி கதையை எடுத்து சொல்லுவாங்க. நவராத்திரி முழுக்க இப்படியெல்லாம் சொல்கிறது பிரவச்சனம்னு நம்ம சொல்கிறோம். வச்சனம், பிரவச்சனம்னா எல்லாரும் ரசிக்கும்படி பேசுகின்ற ஒரு வசனம். இங்கே பிரவச்சனம்ங்கிறது இப்படி நம்ம ஓயாமல் இந்த புராண கதைகளை பேசி கொண்டிருப்பதனாலும் அல்லது வேத மந்திரங்களையே மனப்பாடம் பண்ணிட்டு ஒதுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த ஞானம்லாம் கிடைக்காது. இந்த உபநிஷத்து மனப்பாடமாக நீ ஒப்பிச்சிட்டா கூட உனக்கு ஞானம் இருக்குதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்?
இது ஒப்பிக்கிற பாடம் இல்லை. எனக்கு 10 உபநிஷம் தெரியும், எனக்கு வந்து பகவத்கீதை 18 அத்தியாயமோ இந்த 1000 சொச்சம் சுலோகங்களும் அப்படியே ஒப்பிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. போட்டி வச்சு அதில் வந்து அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. அது நல்லது. இது என்ன நல்லதுன்னு சொன்னால் தயார் நிலை தான். தட்டை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நீ சாப்பிடணும். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வெறும் சப்த ஞானமாக இருக்கக்கூடாது, அர்த்த ஞானமாகணும். இப்போ சப்த ஞானமாக வேதத்தையோ வேதாந்தத்தையோ நான் தெரிந்து வைத்துக்கொள்வது வந்து பிரவச்சனங்கிறார். இப்படியெல்லாம் நீ வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டதுனால நீ வந்து ஆத்மாவை அறிந்து கொண்டாய் என்று அர்த்தம் இல்லைப்பா. நீ தட்டை தான் கழுவி வச்சிருக்கிற, இன்னும் நீ சாப்பிட ஆரம்பிக்கல. நீ வந்து தட்டை கழுவுறதே ஒரு வேலையாக நீ செய்துட்டு இருக்கிற. வாழ்நாள் முழுக்க தட்டை கழுவுறவங்களும் இருக்கிறாங்க. ஞானம் பக்கமே வரமாட்டாங்க. தொடச்சி பளபளன்னு ஆக்கிட்டு இருக்கிறாங்க. தட்டே தேஞ்சு போகுது. அயம் ஆத்மா பிரவசனேன லப்ய. சரி, இன்னும் மேதையா நினைவு சக்தினால் வருமா? மேதா அப்படின்னு சொன்னாலே நினைவு சக்தி. சில பேர் எல்லாத்தையும் படிப்பாங்க. நினைவு சக்தி, நீங்கள் 8வது ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிடணும். சில பேர் வந்து வரிசையாக படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வரிசையாக தான் சொல்லுவாங்க. திருக்குறளில் வந்து இந்த அதிகாரத்தில் இந்த பாடல் சொல்லுங்கள், உலகு என்று முடிகின்ற பாடல்கள் அப்படின்னா அவர் ஒரு 5 பாடலை சொல்லுவார். இப்படின்னு அவர் சொன்னால் இது வந்து மேதா விலாசம். அப்படிப்பட்ட மேதத்தன்மை உங்ககிட்ட இருந்தாலும் கூட உனக்கு ஆத்மா ஞானம் வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானங்கிறது இந்த உபநிஷத்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதோ இல்லை, இதில் புரிஞ்சுக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதான் முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க. யயா அதிகம்யதே, அக்ஷரம் யயா அதிகம்யதே. இந்த அக்ஷரமாகிய பிரம்மம் எந்த ஒரு சொல்லால் எந்த ஒரு விருத்தியினால் உன்னுடைய அஞ்ஞான விருத்தி அகன்றதோ. ஏன்னா இது வந்து பிரம்மத்தை இதுதான் பிரம்மன்னு இந்த உபநிஷத் சொல்லவே சொல்லாது. இதுதான் ஆத்மான்னு காட்டவே காட்டாது. எப்பவுமே காட்டுகின்ற முறை வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒரு பொருளை காட்டுவதற்கு நாம் 2 பேத்தரை கண்டுபிடிக்கிறோம். அது வந்து விதி வாக்கியம், நிஷேத வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எழுதிட்டோம்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? விதி வாக்கியம் நம்ம சத்தம் போட்டோம்னா அது போயிடும். நிஷேத வாக்கியம் இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது டீச்சிங்கில் உள்ளே விட்டுறது. இந்த உபநிஷத்தில் இந்த எப்படி இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பிரம்மம் அல்லது ஆத்மாவை எப்படி வந்து உபநிஷம் நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு இருக்கலாம். விதி வாக்கியம்னா இதுதான் எப்படி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயாலஜி படிக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தோன்னே இந்த மால்வேசி குடும்பத்தை சேர்ந்த இந்த ஐபிஸ்கஸை படம் வரைந்து பாகங்களை வரைத்து விளக்குக அப்படின்னு சொன்னால் அதனுடைய தண்டு, காம்பு, இலை, எப்பிகாலிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்லணும். இலையுடைய மேல் பக்கம் எப்படி இருக்குது, கீழ்ப்பக்கம் எப்படி இருக்குது, ரோமம் இருக்குதா, மார்ஜின் எப்படி இருக்குது, அதனுடைய விளிம்பு எப்படி இருக்குது, வளைவாக இருக்குதா, முனை எப்படி இருக்குது, கூராக இருக்குதா, ஆப்டியூஸாக இருக்குதா, ஒப்ளிக்காக இருக்குதா, என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் வந்து இது இப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து விதி வாக்கியம். அப்போ ஆத்மா அப்படின்னு சொன்னால் என்ன விதி வாக்கியம்? சத்தியமான ஆனந்தம். அவ்வளோதான், முடிஞ்சுது. புரிஞ்சிடுச்சா? விதி வாக்கியமாக நம்ம வந்து இந்த ஆத்மாவை சொல்லித்தர முடியாது. நிஷேத வாக்கியம்னா என்ன? ஒரு 10 பொருள் இருக்குது, அந்த 10 பொருளில் ஒன்று காட்டணும்னு வைங்க, இது இல்லை இது இல்லைன்னு 9 சொல்லுவாங்க. போதை நிறுத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவார். ஏன்னா 10வது வரும்போது அது தவிர வேறு ஒன்றும் இல்லை, அது நீக்க மர நிற்குது. எது ஒன்று பாரிசேஷனமாக நீக்க முடியாமல் இருக்கிறதோ அப்போ வந்து அந்த பொருளை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த பொருளுக்கு விதி வாக்கியமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அலட்சணமாக இருக்குது, அது நிர்குணமாக இருக்குது, நிர்விகாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம வந்து இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி தான் அவனை புரிய வைக்க வேண்டியது. இப்போ ஆத்மாவுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்குது, ஒன்று நினச்சிட்டு இருக்கிறான். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நம்ம ஓ நான் இதெல்லாம் தான் ஆத்மா நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் வேறு என்ன மிச்சமாக இல்லையே,
நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, சூன்யமா அப்படின்வான். இப்போ தன்கிட்டே வரும்பொழுது நீ உடம்பல்ல, புலன் அல்ல, பிராணன் அல்ல, நீ மனம் அல்ல, நீ அறிவும் அல்ல அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, அப்போ என்ன அவன் இப்போ அல்ல அல்லன்னு சொல்லும்போது வேற என்ன என்கிட்ட நிற்கிது, அவன் நிற்கிறான் இல்லையா? அப்போது அவனை அவனாலே அறியும்படி வைப்பது தான் நிஷேத வாக்கியம். மீதி அவனுக்கு இல்லாத நம்ம சொல்லிடணும். இது அவங்ககிட்டே இருக்குது, அவங்ககிட்டே உள்ள பொருள், அவன் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறான். அப்போ தவறுகளை நீக்கிறதுல அது பேர் நே இத்தி, நே இத்தி, நா இத்தி, நா இத்தி, நேத்தி நேத்தி என்று பிரகதாரண்யத்தில் சொல்கிற மாதிரி அப்படி இல்லை இல்லை என்று தள்ளி சொல்லுகின்ற விளக்குன்றது நிஷேத வாக்கியம். இப்படி 2 முறை இருக்கிறதுனால உபனிஷத் பெரும்பாலும் நிஷேத வாக்கியத்தை தான் பயன்படுத்தும். ஒரு பொருள் முற்றிலும் தெரியாமல் இருந்ததுன்னா நம்ம அதை நேரடியாக சொல்லிடலாம். இதுதாங்க ஆஸ்திரேலியா, இங்கே இந்த இடத்துல தான் நம்ம போக போகிறோம், இங்கே இந்த கட்டடம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ பஸ் கட்டணம்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பொருள் நீ தப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தா என்ன பண்ணுறது? நம்ம அதை எப்படி விளக்குனாலும் உனக்கு புரியாது. நீ தப்பு புரிஞ்சிருக்கிறத தப்புகளை நீக்குவது நிஷேத வாக்கியம். இப்போ பெருவாரான உபதேசங்களால் நிஷேத வாக்கியத்தில் இருக்கிறது. இப்படி பார்த்துப்போம். அப்போது இந்த நினைவு சக்தியாலுமோ அல்லது தினந்தோறும் ஓதுவதாலுமோ அதை அடைய முடியாது. அப்புறம் இதை எப்படி தான் அடைய முடியும்? நிஷேத வாக்கியத்தினால் எந்த ஒன்றை உன்னாலே கண்டுபிடிக்கிறோமோ, நாம் என்ன பண்ணுறோம், நீயே உன்னை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் பண்ணுறோமே தவிர நான் இதுதான் காட்டி கொடுக்கல. அப்போ என்ன நினச்சிக்குவான், ஒன்று காட்டி கொடுத்தார்ல அது ஆத்மா, மீதி எல்லாம் கூட இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். 10ஓட 11 போயிடும். என்கிட்ட ஆத்மாவும் இருக்குது, அகங்காரம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் போட்டுட்டு ஒரு கூடையில் ஒரு 10 பழம் இருக்கும், அதில் ஒரு பழம் ஆத்மா அப்படின்னு. இல்லை, கூடையோடு சேர்த்து பழம் தோல் எல்லாமே சேர்த்து ஆத்மான்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்? கூடையும் இல்லை, பழமும் இல்லை, தோலும் இல்லை, சதையும் இல்லைன்னா அப்புறம் மீதி என்ன இருக்குது? எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ஓ அப்படின்னா அந்த ஓ அப்படிங்கிறத அவனாக புரிஞ்சுக்கிட்டது. நாம் ஓன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவனே ஓ என்று அவன் புரிந்து கொள்கிறான். அந்த ஸ்புரணம், அந்த ஸ்புரணத்தை எது உண்டாக்குகிறதோ அதுதான் பரவித்யா அப்படின்னு முண்டக உபனிஷத் ரொம்ப பிகினிங்கில் ஆரம்பிக்கும்போது நம்ம பேசினோம். முதல் 2வது மந்திரத்திலே அதான் சொல்லிச்சது. அப்படிப்பட்ட பராவித்யாவை நீ எப்படி பிரவச்சனத்தினால முடியும்? ஓன்னு சொல்லிடுவியா? இல்லை மேதையினால ஓன்னு சொல்லுவியா? பகுனா ஸ்ருதேன சில பேர் இவர்கிட்ட கேட்டுக்குவாங்க, அப்புறம் அந்த குருநாதர்கிட்ட கேட்பாங்க, இன்னொருத்தருக்கு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் கால் பண்ணார். நான் விக்ரவாண்டிங்கிறவர்கிட்ட ஆவிகளோட பேசக்கூடிய கலையை கற்றுக்கணுன்னு போனேன். அவர் எனக்கு இப்போ முடியாது, கொரோனான்னு சொன்னார். இப்போ போய் நான் கேட்டேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர்கிட்ட நான் போனேன், அவரும் சொல்லிட்டாரு நீங்கள் இதெல்லாம் சொல்லி தரீங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணாங்க. நாம் இன்னும் ஆவியில் பேசுகிறதுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, பகுனா ஸ்ருதேன, அவர் ஒரு பக்கம் கேட்க மாட்டார், எல்லா பக்கமும் அட்டன் பண்ணுவாங்க கிளாஸு. இப்போ அவங்கக்கிட்ட என்ன பேசிக்குவாங்க, அவர் இதை இப்படி சொல்கிறாரு, வீர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். இப்படி நீ பல இடங்களில் போய் கேட்டுட்டு இருந்தீன்னா இது வெறும் பகுனா ஸ்ருதம் தான். விதவிதமான பகுனான பலவிதமான, ஸ்ருதம்னா கேட்குறது. சும்மா கேட்பாங்க அவங்கள தான். இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், அவரை கேட்டேன் இவரை கேட்டேன், அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், என்கிட்ட அப்படி கேட்குறாங்க. நான் ஓங்காரானந்தா கிட்ட கேட்டேன், நான் குருபரானந்தா கேட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இத்தனை பேர் கேட்டிருக்கவே வேண்டாம், 3 பேருமே ஒருத்தர் தான். 3 பேரும் ஒரு உண்மையை தான் சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை, ஒருத்தர்கிட்ட அது புரிஞ்சிருக்கணும். அதனால் பகுனா ஸ்ருதம்ங்கிறதும் சில பேர் பெருமையாக சொல்கிறாங்க. அல்லது ஒரு உபநிஷத்தானே படிச்சிருக்கீங்க, இன்னும் 10 உபநிஷத்து படிக்கணும் இல்லை, சங்கரர் 10 உபநிஷம் எழுதியிருக்கிறார்ல அப்படின்னு. ஒரு உபநிஷத்து கூட வேண்டாம், அது அபரவித்யான்னு சொல்லுது. வேதமே அபரவித்யான்னா அதில் இருக்க உபநிஷத்தே போயிடுச்சு. நீ 10 படித்தா என்ன, வேதம் முழுசும் படித்தா என்ன? அதனால் அதெல்லாம் அபரவித்யாக்கள். பரவித்யாவை நீ பகுனா ஸ்ருதேனன்றதை முடியவே முடியாது. எப்படி தான் அப்போ நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் ஓத வேண்டாங்கிறீங்க, கேட்க வேண்டாங்கிறீங்க, அப்போ நினைவு சக்தியே வேண்டாங்கிறீங்க. எம் ஏவ ஏஷ விருணுத்தே, அந்த ஆத்மாவே அவனை தேர்ந்தெடுக்குமா? அது தேர்ந்தெடுத்த அடைய உன்னால் அடைய முடியாது. ஓ நம்ம தலைவிதியா? தலைவிதியெல்லாம் கிடையாது.
ஏவ விருணுதே, அதுவே வந்து உன்னை சூஸ் பண்ணுவான். இந்த மனசு சுத்தமாக தொடச்சி இருக்குது. இந்த ஏகாகிர புத்தி, இந்த பொருந்திய மனதுன்னா யுக்தாத்மான்னு பேர். யுக்தம்னா பொருந்திய மனது. சில பேர் சொல்ல, ஒரு இடத்துல பொருந்தி உட்கார மாட்டீங்களா அப்படின்னு. அந்த பையன் வந்து உட்கார மாட்டான் பொருந்தி. சில பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் மனசு பொருந்தி இருக்காது. அப்போது மனதில் பொருந்திய புத்திக்கு வந்து யுக்தாத்மான்னு பேர். அது ஏகாகிரத புத்தி. அந்த புத்தி ஒரு அக்ரம், ஒரு முனையை நோக்கி இருக்குது. ஒன்று சொன்னோம்னா அது குறிப்பாதிலேயே நிற்கிற வந்து ஏக அக்ரம்னா முனை. இந்த ஒருமுனைப்பட்ட மனசு, அந்த ஒருமுனைப்பட்ட மனசு வந்துடணும். அந்த ஒருமுனைப்பட்ட மனசு எப்படி இருக்கணும்? அனைத்து காமங்களையும் விட்டுட்டு வைராக்கியம் விவேகம் பெற்று சுத்தமடைந்த மனசாக இருக்கணும். இப்போ மனசுக்கு 2 குவாலிட்டி நமக்கு தேவைப்படுது. ஒன்று தூய்மையான மனது, இன்னொன்று கூர்மையான மனது. ஒன்று தூய்மை, எதனால்? ராகத்வேஷங்கள்லாம் அகந்தி வைராக்கியம் வளர்ந்த ஒரு சாந்த மனசு. அந்த மனசில் இப்போ அலைப்பாயத்துக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு சாந்தம் அங்கே இருக்குது. அந்த பிரசாந்த புத்தியில் இருக்கின்ற ஒன்று. அந்த மனசு கூர்மையாகவும் விவேகத்தினாலும் ஷார்ப்பனாக இருக்குது வைங்க. அந்த மனசை ஆத்மா தேர்ந்தெடுக்குதான். அப்படின்னா ஆத்மா வந்து எங்கேயோ இடத்துலேருந்து ஓடி வருதா? அது சர்வகதம், எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மனசு இருக்கும்போது ஆத்மா தான் இருக்குது. ஆத்மா தான் மனசாகவே இருக்குது. அப்போது ஆத்மா ஒருவனை தேர்ந்தெடுக்குதுங்கிற போது நம்ம வந்து சலிச்சுக்கூடாது. ஓ இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, நமக்கு இந்த பிறவியில் கை கூடாது, ஆத்மா எப்போ கொடுக்குமோ அப்போ தானே கொடுக்க முடியும். அப்படி கிடையாது. ஆத்மா தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. விவ்ருணுதே, ஓடி வந்து கூப்பிட்டு நான் இருக்கிறேன் பார் அப்படின்னு அது காட்டுதான். தனும் சுவாம், அவனுடைய உடம்பிலேயே, சுவாம்னா அவனுடைய, தன்னுடைய உடம்பிலேயே தன்னுடைய ஆத்மாவை தானே பார்க்க முடியும். எப்படின்னா அந்த ஆத்மா அவனை நாடி வந்து காட்டுமா. என்ன பண்ணணும் அதுக்கு? இந்த நிஷேத வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த மன சுத்தமும் தூய்மையும் கூர்மையும் அடைந்த இந்த யுக்த மனமும் சுத்த மனமும் அடைந்த ஒருவனை ஆத்மா அது ஓடி வந்து உட்கார்ந்துக்கும். அதனால் நமக்கு இந்த மந்திரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? சமதமாதி ஷட்கம் என்று சொல்லக்கூடிய குணங்களும் விவேக வைராக்கியமும் அமானித்தம் அதம்பித்தும் ஆர்ஜவம் சொல்லக்கூடிய அந்த 20 குணங்களும் 16 அத்தியாயத்தில் வந்து அவர் சொல்கிறார். அத்தகைய குணங்களையும் நாம் வந்து எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ அவனை தேடி வந்து ஆத்மா அணைச்சிக்குது. அது எங்கே தூரத்துலேருந்து கூட வரல, அது பக்கமே இருந்துட்டுருது. இந்த மனசு சுத்தமானவன தானாகவே அந்த மனசு தெரிஞ்சிருது. அதனால் மட்டும்தான் அடைய முடியுமே தவிர நீ பிரவச்சனமோ பகுவச்சனமோ பகுஸ்ரதனமோ இல்லது மேதா புத்தியோ இதனால் அடைய முடியாது. அப்போது இந்த ஞானி அவனுக்கு பிரவச்சனம் இருக்குமா, பகுஸ்ருதம் இருக்குமா, அவனுக்கு மேதாவி இருக்கணுமா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருந்தாலும் அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். மன சுத்தம் இருக்கணும். மன தூய்மை இல்லாமல் இது கிடைக்கவே கிடைக்காது. யாராவது ஒருத்தர் நம்ம வந்து இவரை மாதிரி சமஸ்கிருதம் பேச முடியலையே அப்படின்னு அவருடைய டீச்சரை பார்த்து அப்படியே வாய் பொழந்துட்டு அவருக்கு அப்படி தான் தெரியணும். அவருக்கெல்லாம் ஒன்று இந்த பார்த்து தான் படிக்கிறாரு. இந்த சமஸ்கிருத ஞானமோ அந்த சொல் ஜாலங்களோ அதை விளையாட்டாக பேசுகின்ற தந்திரங்களோ இதுதான் ஞானம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. இது என்கிட்ட இல்லைன்னு யாரும் வருத்தமே படாதீங்க. குருவை விட சுத்தமான மனசு இருந்து தூய்மையான மனசும் கூர்மையான மனசு இருந்தால் அவன் தான் ஞானி. இந்த குரு ஞானியா இல்லைங்க நமக்கு எது கேள்வி? அவர் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அவர் வந்து மேதையாக இருக்கட்டும், அவர் பல பேர் கேட்டவராக இருக்கட்டும், பல நூல்கள் படித்தவராக இருக்கட்டும், மந்திரங்கள் எல்லாம் அப்படி மனப்பாடம் ஓப்பனாக இருக்கணும், இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது அல்லன்னு தான் சொல்லுது. ஞானி அப்படி இருந்தார்னா அது அவருடைய ஞானத்தினுடைய அடையாளம் அல்லன்னு சொல்லுது. அவர்கிட்ட இருக்கலாம், ஞான சக்தி இருக்கலாம், கூர்மையான புத்தி இருக்கலாம். அதை பார்த்து அவர் ஞானின்னு சொல்லிடாதப்பா. அவருடைய ஞானமே அவருடைய மன தூய்மையில் தான் இருக்கிறது. அவரிடம் பிரசாந்த புத்தி இருக்கிறதா, அதுதான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அதுதானே மோட்சம். மனதை பக்குவப்படுத்தி அமைதிப்படுத்துவது தானே அந்த மோட்சம். அந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை பெறுவது யார்? இந்த மனம். அந்த மனதை அவர் அடையணும்னு சொன்னால் அதுதான் ஞானம் என்று சொல்கிறது. அப்படிப்பட்டவனை இந்த ஆத்மாவே ஏஷ ஆத்மா விவரணதே தோ இருக்கிறம் பார் அப்படின்னு ஓடி வந்து காட்டுதான். அது காட்டுதுன்னா ஒரு பேச்சுக்காக அப்படி சொல்கிறாங்க.
அது எப்பவுமே தன்னை காட்டி கொண்டிருக்கிறது. இவன் கண் அப்படி தெரியுது. அதை வந்து அப்போ புரிஞ்சுக்கிறான். இந்த சிவன் கையில் இருக்கிற அந்த மான் அவர் பக்கத்தில் இருக்கு, நம்மளை விட நாமளாவது தூரத்துலேருந்து சேவிக்கிறோம். அந்த கைக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கிற அந்த மானை பார்த்தீங்கன்னா அது வந்து அவரை பார்க்காது, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும், தலையை திருப்பிட்டு இருக்கும். இது புற உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற போது பக்கத்திலே இருந்தாலும் தெரியாது. ஆத்மா தான் சிவன், மான் தான் மனம். இந்த மனம் அந்த ஆத்மாவை பார்த்து திரும்பணும், அவ்வளோதான். ஆத்மா அது தேடி வருதில்லை, அது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் மனம் திரும்பிச்சின்னு சொன்ன உடனே அந்த ஆத்மா ஓடி வந்து அணைச்சிக்குது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. மன தூய்மை மட்டும் இருந்த மன தூய்மை ஆட்டோமேட்டிக்காக வருமா சார்? இல்லை ரெண்டு சொல்கிறதுனால ரெண்டும் தனித்தனி. மன தூய்மை இருக்கலாம், மன தூய்மையே சில சமயத்தில் மன ஏகாகிரதையும் கொடுத்துரும். இல்லை, சில பேர் ஏகாகிரதம் வச்சுக்குவாங்க, மன தூய்மை இருக்காது. அதுக்காக வேண்டி அப்படி சொல்கிறாங்க. மன தூய்மை வந்துடுச்சுன்னு சொன்னால் ஏகாகிரம் வந்துடும். அவனுக்கு வந்து இப்போ புத்தி எங்கேயும் அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லையா, தூய்மையாக தானே இருக்குது. ஆனால் அந்த விவேக சக்தி வரணும். மன தூய்மைங்கிறது ராகத்வேஷங்கள் நீங்கிறது. ஆனால் இந்த விவேகம்ங்கிறது இருக்குது இல்லையா, வித்தியாசப்படுத்தி பார்க்குதல், ஆத்மா அனாத்மாவை பிரிக்கிறது, மனதையும் ஆத்மாவையும் பிரிக்கிறது. ரெண்டு அறிவு பொருள் ஒரே சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஆத்மாவும் அறிவு பொருள், பிரஜானம் உடையது. இந்த புலன்களும் இந்த மனசுக்கும் அதே சக்தி இருக்குது, உணர்கிறது, அறிகிறது, சிந்திக்கிறது எல்லாம் செய்து. ஆத்மாவுக்கும் அந்த சக்தி இருக்கிறது. இப்போ இந்த இரண்டையும் தன்கொள்ளேயே ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அதை பிரித்து பார்க்கின்ற விவேகம் வேணும் இல்லையா, அந்த சக்தி வந்து மன தூய்மையை தாண்டி ஒரு அனுகூலம் நமக்கு தேவைப்படுது. அதை வந்து புத்தி கூர்மை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது பொருந்திய மனம் அல்லது யுக்தாத்மா, நல்லபடி நியாய தர்மப்படி புரிந்து கொள்வது. இப்போ நிஷேத வாக்கியங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம எத்தனையோ முறையில் நம்ம வந்து இதை சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் புலப்படும். வித்யாரண்ய சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஆத்மாவுடைய பிரஜானத்தை எப்படி அவர் நமக்கு புலப்படுத்துகிறாருன்னு பாருங்களேன். எத்தனையோ விதமான புலப்படுத்துகிறாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு டீச்சிங் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நமக்கு இந்த சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம்னு சொல்லக்கூடிய 5 புலன்களும் ஓரளவுக்கு இருக்குது. நமக்கு நாய்களை காட்டிலும் நம்முடைய மோப்ப சக்தி அதிகமா அது சொல்ல முடியாது. நம்மளுடைய 5000 மடங்கு அதுக்கு பவர்ஃபுல். கண் சக்தின்னு எடுத்துட்டோம்னா நம்மளை மாதிரி காட்சியை வந்து பல வர்ணங்களையும் பல ரூபங்களையும் தொலைவில் இருப்பதையும் கிட்ட இருக்கிறதையும் ஒரு பேனுடைய காலையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கண் கூர்மை இருக்குது. அப்படிப்பட்ட கூர்மை இருக்குது. ஆனால் அதை வந்து தவளைக்கிட்டேயோ அது வந்து ஓணான்கிட்டையோ பூச்சிக்கிட்டேயோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுவும் பார்க்குது, அதுவும் ஸ்பரிசம் பண்ணுது, அதுவும் ருசிக்குது. கொசுக்கு ருசி இல்லையா, அதுக்கு வந்து வெப்பத்தை உணரக்கூடிய உணர்வு இல்லையா, அதுக்கு வெளிச்சம் இருட்டுன்னு தெரியலையா. நல்லா கருப்பு ட்ரெஸ்ஸை பார்த்தா உட்காந்துக்குது, வெள்ளை ட்ரெஸ்ஸில் உட்காராது, பளிச்சுன்னு தெரியும். ஆனால் நிறங்களும் தெரியுது, வாசனையும் தெரியுது, மனிதனுக்கும் தெரியுது, மிருகங்களுக்கும் தெரியுது, தாவரங்களுக்கும் தெரியுது. இப்போ 5 புலன்களும் விதவிதமாக இருக்குது, பல அளவுகளில் இருக்குது. அது ஆத்மாவாக இருக்க முடியுமா? இப்போ ஆத்மா விதவிதமாக இருக்குன்னு ஆகிடும் இல்லை, பல அளவில் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லை. அப்போ ஆத்மா அந்த சரீரத்தின் அடிப்படையில் இருக்குன்னு ஆகிடுது. அப்போ சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த உபாதியின் அளவில் தான் புலன்கள் இருக்குது. அப்போ உபாதியின் தொடர்போடு இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு அந்த வித்யாரண்யர் சொல்கிறார், கொசு இந்த புலன்களை அறியதற்கு ஒரு அறிவு வச்சிருக்கு இல்லையா, அந்த அறிவு தானே உனக்கு இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற 5 புலன்கள் பலவிதமாக பார்க்கலாம். கொசுவினுடைய அறிவு வந்து 5ம் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக பார்க்குது. கொஞ்சமாக பார்த்தாலும் விரிவிதமாக பார்த்தாலும் பார்க்கறது ஒன்று இருக்குது, அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு கேட்குறாரு. அதில் கூடி குறைதலும் கூம்புதலும் விரிதலும் இருக்குதா? கூம்புதல் விரிதல்னு சொல்கிறாங்க. கூம்புக்கு அப்புறம் விரியும். இந்த புலன்களால் ஆக்கப்பட்ட இந்த அறிவானது, உணர்வானது நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, மற்றவங்களுக்கு குறைவாக இருக்குது, தேவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த விகிதாச்சாரங்கள், இந்த மாதிரியான வேற்றுமைகள் எல்லாம் இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கிட்டேயே சமமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். மனிதர்கள் கூடயே சமமாக இருக்குன்னா அதுவும் கிடையாது. ஒருத்தர் கண்ணு கூர்மையாது, ஒருத்தர் கண்ணு கூர்மை இல்லாமல் இருக்கிறது, காது இருக்குது.
சரி, உங்ககிட்டயே மட்டும் ஒரே மாதிரி இருக்குதா? குழந்தையில ஒரு மாதிரி இருக்குது, வளர்ந்த பிறகு ஒரு மாதிரி இருக்குது. சரி, தினம் ஒரே மாதிரி இருக்குதா? நனவுல ஒரு மாதிரி இருக்குது, கனவுல ஒரு மாதிரி, தூக்கத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த மாறுபடுகின்ற விகாரப்படுகின்ற அறிவை நீ எப்படி அறிவுன்னு சொல்லுவேன்? இது அத்தனையும் மாறாமல் பின்னாடி இருந்து பார்க்கின்ற அறிவில்லவா அறிவு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. இது எப்படி இருக்குது ஆத்மாவை கண்டுபிடிக்கிறது? இந்த மெத்தடு உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்பொழுது ஆத்மா நம்மக்கிட்ட எங்கன்னு பாருங்கள். மாறுகின்ற ஒன்றை மாறாமல் பார்க்கின்ற ஒன்று தானே தெரியணும். அப்போ மாற்றத்தை பார்க்கின்றது மாறாமல் இருக்கணும். அப்போ என்னிடம் மாறுகின்ற ஒன்றும் மாறாத ஒன்றும் இருக்கிறத பார்க்கணும். இதை தான் பகவத்கீதையில் படித்து சொல்கிறார் கிருஷ்ணர். செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் பாருங்கிறார். அப்போ ரெண்டு இங்கே தான் இருக்குது. ஒன்று செய்துக்கிட்டே இருக்குது, ஒன்று செய்யாமல் பார்க்குது. இன்னொன்று சொல்லிச்சு, ஒரு பறவை சாப்பிடுது, இன்னொன்று சாப்பிடாமல் பார்க்குதுன்னு சொல்லுது. இப்படி பல விதங்களிலே இந்த உபநிஷத்து நமக்கு என்ன சொல்லுது? ஆத்மாவை மறைமுகமாக அப்படின்ட்டு கண்டுபிடிக்கும்படி நிஷேத வாக்கியங்களை தான் சொல்லுது தவிர சத்தியம் ஞானம் ஆனந்தம் போ ஓடிப்போ ஞான உபதேசம் முடிஞ்சதுன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட அவன் இந்த உடம்பிலேயே அவன் வாழும் பொழுது அவன் தன் புத்தியிலேயே அந்த ஞான பிரசாதேன, இந்த பிரசாத புத்தினால், இந்த முன்ன மந்திரத்தை ஞான பிரசாதம்னு அதுக்கு பேர் சொல்லிச்சு. எவனொரு அந்த பிரசாத புத்தியை அடைந்தானோ அவனுக்கு ஆத்மா தெள்ள தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக அது வெளிப்பட்டு தெரிகிறது என்றது சொல்லுது. அப்போது நாம் இந்த ஞானத்தை பெறுவதற்குண்ட ஒரு சாதனத்தையும் இந்த உபசம்ஹாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்த பாடல் சொல்கிறாரு, ந அயமாத்மா பலஹீனேன லப்யஹ. உங்களுக்கு ஏன் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். நச்ச பிரமாதாத் தபசோ வா அபி அலிங்காத், வாப்பியலிங்காத் வருது, வ அபி அலிங்காத் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஏதை உபாயைர் யததே யஸ்து வித்வான் தஸ்ய ஏஷ ஆத்மா விஷதே பிரம்மதாம. இந்த மந்திரம் மறுபடியும் இதை இன்னும் யாருக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது, யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறது. அதை நம்ம பார்ப்போம். இந்த ஆத்மா அயமாத்மா பலகீனனுக்கு ந லப்ய கிடைப்பதில்லை. பிரமாதாச்ச இந்த அக்கறை இல்லாதவன், கவனக்குறைவுடையவன். பிரமாதம்னா பிரமாதா அப்படின்னா கவனக்குறைவு. அக்கறை இல்லாதவனுக்கு கிடைக்கிறதில்லை. ந கிட்டுவதில்லை. அலிங்காத்து இந்த துறவு கொள்ளாதவனுக்கு லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அலிங்காத் இந்த துறவு கொள்ளாதவனுக்கும் அது கிடைக்காது. இது நம்ம விளக்குவோம். போவோம். அபி தபசா அபி, தவத்தாலும் கூட அது கிடைக்காது அப்படின்னு அப்பியை ஒன்று சேர்த்துது, அதனாலையும் கிடைக்காது. ஆனால் எந்த ஞானி மாறாக, தூனா வேரஸ், வித்வான் மாறாக அந்த வித்வானுக்கு ஏதை உபாயை இந்த உபாயங்களுடன் யததே யத்தனம், எதி என்றால் எத்தனம் செய்வது, முயற்சி செய்வது, முயலுகிறானோ தஸ்ய அவனுக்கு, அவனுடைய ஆத்மா ஏஷ ஆத்மா இந்த ஆத்மா பிரம்மதாம தன் பரமபதத்தை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விததே அப்படின்னா அடைகிறது. இந்த சொல்லை இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்று ஒன்றா நம்ம புரியணும். இந்த ஆத்மாவானது, இந்த ஆத்ம ஞானம், அதாவது தன்னை பற்றிய தன்னறிவு பலகீனனுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ஜிம்முக்கு போகணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜிம்முக்கு போகிற காரியம் இல்லை. அப்போ ஜிம்முன்னு பேர் வைக்க மாட்டாங்க, ஆத்ம ஞானம்னு போர்டு போட்டிருப்பாங்க. அங்கே டம்பல் எடுத்து தூக்கிட்டு இருப்போம் ஆத்ம ஞானம். பலகீனம் அப்படின்றது என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. ஆத்மா என்னன்றது நம்ம கைவல்ய உபநிஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்வேதஸ்வர உபநிஷத்தில் தெரிஞ்சோம், கேன உபநிஷத்துலேயும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஈஷாவாசியத்தில் இதெல்லாம் நம்ம இதே மாதிரி வகுப்பில் நம்ம
சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆத்மா என்பதை வந்து கண்ணை மூடிட்டு எப்போ கேட்டாலும் சொல்லலாம். இப்போ வித்யாரண்யர் சொன்ன மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் வந்து சுட்டி காட்டிக்கலாம், மற்றவங்களுக்கும் சொல்லலாம், நாமும் அதை நாம் தெரிந்து கொள்வோம். இருந்தாலும் அந்த ஆத்மா பரிபூர்ண சதானந்த வாரி அப்படின்னு தாய்மானவர் சொன்னது உண்மை என்றால் நீ அப்படி இருக்கணும். இல்லை, நீ ஞானத்தை பெற்ற நீ யாருன்னு இப்போ கேட்டான்னு சொல்லுவேன், நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதுக்கேற்ற பதில் சொல்கிறேன். ஐயா நீங்கள் வந்து ஆத்ம ஞானியான, ஆமாம் ஆத்ம ஞானி, அப்போ நான் ஆத்மா அப்படின்னா அவர் புரிஞ்சுக்குவார். ஓ ஓகே, நம்மள மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறது பொழுது வேறு ஒருத்தர் வந்திருக்கார், பால்காரர் வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆத்மா பேசாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாதம் முழுக்க பால் வாங்கிட்டு அவர் வந்து இன்றைக்கி அவர் என் உடம்பு கேட்குறாரு, பால் குடித்து கொழுத்த உடம்பை கேட்குறாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பணத்தை கேட்கணும். பால்காரர் வந்து 1ஆம் தேதி நீ இன்னார்னா என்ன அர்த்தம், சார் என்னார்னு அர்த்தம், காசு கொடுக்கணும்னு அர்த்தம். இப்போது நமக்கு நல்லாவே தெரியுது ஆத்மா மாதிரி தான் இருக்கிறோம், அனாத்மா மாதிரியும் இருக்க முடியுது. இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ ஆத்மா அஞ்ஞானிக்கு வந்து அனாத்மா வாழறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த உடம்பு மனசாக வாழறது அவனுக்கு தாங்க முடியல. ஆனால் ஞானிக்கு எந்த உடம்பு கொடுத்தாலும் எந்த மனசில் இருந்தாலும் அவர் அதே சந்தோஷத்தில் இருக்கிறார். இந்த உடம்பை மாற்றிக்கணும், இந்த மனசை மாற்றிக்கணும், இந்த சுற்றுச்சூழலை மாற்றிக்கணும், இதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்டவர் அவர் எங்கே இருக்கிறாரு? பிரம்மஸ்திதியில் இருக்கிறார். நான் ஆத்மாதான் பிரம்மம் தான் என்ற அதுலேருந்து சற்றும் கூட அவர் நழுவதே இல்லை. அந்த நழுவாத நிலையில் அவர் இருக்கிறார் பாருங்க, அவர் பலவான். எவன் ஒருவன் இந்த மனம் புத்தி ஏதாவது ஒன்று சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே அதில் போய் மூழ்கி விழுந்துடுறான் பாருங்க, எழுந்துக்க முடியாமல், அவன் பலகீனன் சொல்கிறார். இவனுக்கெல்லாம் அது லாய்க்கில்லை. ஆத்ம ஞானம் கொடுத்தும் கூட அவன் மனம் பலகீனமாக இருக்கிறது. என்ன பலகீனம்? அது தோல்வியில் இருக்குது. உன்னுடைய ஆத்மா ஞானத்துக்கு அப்புறம் கிடைக்க போகிறதும் கிடையாது. நீ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆத்மா தான். நீ புரிஞ்சுக்கிட்டாவிட்டாலும் ஆத்மா, புரியாமல் இருந்தாலும் ஆத்மா தான். அப்படிப்பட்ட ஒன்றை நீ தள்ளவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. எனக்கு ஆத்மா வேண்டான்னு நீ சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீ ஆத்மா தான். நீ எப்படி, நீ யார் சொல்கிறதுக்கு? எனக்கு ஆத்மா வேண்டும்னு நீ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு ஆத்மா ஏற்கனவே இருக்குது. ஆனால் வந்து ஹேய உபாதேயம்னு சொல்கிறோம். இந்த ஆத்மாவானது ஹேயம் தள்ளுவதற்கும் கொள்ளுவதற்கும் அற்றது. இந்த உடம்பை நீ தள்ளலாம், கொள்ளலாம். இந்த தற்கொலை பண்ணிவிட்டு இந்த உடம்பை அழிச்சிக்கலாம், தள்ளிடலாம். இந்த உடம்பை நீ வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து பூர்ணமாக அதை வந்து ஜொலிக்க வச்சுக்கலாம், அது வந்து செய்யலாம். இதெல்லாம் நீ உடம்புக்கு செய்யலாம், மனசுக்கு செய்யலாம், புலன்களுக்கு செய்யலாம். கண்ணாடி போட்டு கண்ணை கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொள்ளலாம், தள்ளலாம். யாருக்கு? இந்த உடம்புக்கு. ஆத்மாவை எவனும் தள்ளவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. எனக்கு இந்த ஆத்மாவே வேண்டான்னு இவர் யாராவது சொல்கிறது? ஆத்மாவை தள்ளுறதுக்கு இவர் யாரால முடியும்? ஆத்மா யாரும் தள்ளவே முடியாது. ஆத்மாவை நான் பெற்றுவிட்டேன்னு யாரும் சொன்னாங்க சிரிப்பாங்க. என்னடா அப்போ நீ வந்து இன்னும் ஆத்மாவை பற்றி தெரியாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆத்மாவை நான் என்று ஒருவன் தெரிந்து கொண்டும் முகத்தை தொங்க போட்டு அலையிறான்னா அவன் பலகீனங்கிறான். எவன் ஒருவன் இந்த ஞானத்தை சுவீகாரம் செய்து நான் அது என்று ஏற்றுக்கொள்ள கூட தைரியம் இல்லையே, எதுக்கு இப்படி வந்து கதற அழற? உங்களுக்கெல்லாம் இந்த ஆத்ம ஞானம் லாய்க்கு இல்லைங்கிற. நான் லப்யதே பலகீனேன்னு. நீ இதுக்கெல்லாம் இந்த கிளாஸுக்கே வர வேண்டாம். நீ மனசே கட்டி அழு, இந்த உடம்பே கட்டி அழு, இந்த உலகத்தை கட்டி அழு. ஞானி அவர் இந்த உடம்பத்தை கட்டி அழறாரா, அந்த மனசை கட்டி அழறாரா? அது கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார். அந்த மனதை கொண்டாடுறார், அறிவை கொண்டாடுகிறார், உலகத்தை கொண்டாடுகிறார், உறவினரை கொண்டாடி இந்த உடம்பை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் கொண்டாட்டம் தான். அவர் யார்? பலசாலி. அவர் ஆத்ம பலத்தில் இருக்கிறார், ஆத்ம லாபத்தை அடைந்தவர். நீ மன லாபத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற, இந்த உடல் லாபத்தை ஏங்கிக்கிட்டு இருக்கிற, இந்த புத்தி லாபத்துக்கு ஏங்கிட்டு இருக்கிற. அனைத்துமான ஆத்மாவை அடைந்தவன், ஆத்ம லாபத்தை அடைந்தவன் எந்த உடம்புல எங்கே இருந்தாலும் அவனுக்கு என்ன அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட இந்த சொல் நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுது. இந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டது முக்கியம் இல்லைப்பா, அதன்படி வாழ். சர்வ ஆனந்தமும் பரிபூர்ண ஆனந்தம்னு நீ படித்து சொல்லிட்டு யாரும் ஆத்மா அப்படி இருந்தால் உனக்கு என்ன? ஆத்மா பரிபூர்ண ஆனந்தம் நான் இல்லைங்க அப்படின்னு. அப்போ நீ தான் நானுன்னு தெரிஞ்சுக்க வந்த.
நான் யாருன்னு கேட்டுட்டு தானே வந்தேன். நீ ஆத்மான்னு சொல்லி கொடுத்தாச்சு, எத்தனையோ நிஷேத வாக்கியத்தில் சொல்லி விதி வாக்கியத்திலும் சொல்லி கொடுத்தாச்சு இப்படிப்பட்டது ஆத்மான்னு. அப்புறமும் நீ வந்து அதை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் உன்னை விட பலகீனம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நச்ச பிரமாதார், அக்கறை இல்லாதவனுக்கும் கிடைக்காது. இதை பயன்படுத்த கூட அக்கறை இல்லையா? இந்த ஆத்ம ஞானத்தை வச்சுக்கிட்டு துன்பம் வரும்போது அதை பயன்படுத்துறதே கிடையாது. நம்ம ஒரு குழந்தை ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் என்ன, பிரதீப். அவன் இது வாழ்ந்து கொடுத்தா. இவர் ஆத்ம ஞானி பாருங்கள், 2 பக்கமும் தலை இருக்கு. உலகத்தையும் பார்க்குறாரு, ஆத்மாவையும் பார்க்குறாரு. 2 பக்கமும் பார்க்குற இந்த ஆத்ம ஞானி ஒரு முக பார்வையில் அவன் உலகத்தையும் பார்க்குறான், பிரம்மத்தை உலகமாகவும் பார்க்குறான், உலகத்தை பிரம்மமாகவும் பார்க்குறான். பிரம்மத்தை உலகமாகவும் பார்க்குறான், உலகத்தை பிரம்மமாகவும் பார்க்குறான். அவனுக்கு 2 கண்ணு இருக்குது. இந்த ஞானக்கண்ணும் ஊனக்கண்ணும் சேர்ந்த அவன் இவனை வந்து எப்படி படுக்க வச்சாலும் அவன் எழுந்து நின்றுக்கிறான். கையில் வச்சா முடியல. இது அந்த புக்கு கொடுங்க பாருங்க. இது குழந்தைத்தனமான விளையாட்டு தான், ஆனால் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது பாருங்கள். இது வந்து படுக்க வச்சாலும் நிமிர்ந்துக்குது. ஒரு முறை தான் அப்படி பண்ணுவோம், இன்னொரு தடவை பண்ணுங்க சார், 1 கோடி முறை பண்ணாலும் இது எப்படி தான் நிற்கும். இதுதான் பிரம்மஸ்திதி, இதுதான் பிரம்ம தானம், பிரம்ம லட்சணம். வந்துட்டான், அடைஞ்சிட்டான். இந்த உலகத்தில் ஞானத்தில் விழுந்தாலும் நிமிர்ந்துக்குவான், அஞ்ஞானத்தில் விழுந்தாலும் நிமிர்ந்துக்குவான். உலகமோ பிரம்மமோ இவனுக்கு வேற. இந்த பிரம்ம சாதனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சாதனைன்னு சில பேர் இந்த சாதனையே கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க சாதகர்களாக இருப்பாங்க. நான் முமுக்ஷுன்னுவாங்க. டேய், எப்போ நீ வந்து முக்தி அடைய போகிற? வாழ்நாள் முழுக்க முமுக்ஷு தானா? அதை கூட தூக்கி போட்டுடணும். இந்த உபனிஷத்து ஞானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டணும். அந்த ஞானத்தில் விடக்கூடாதுங்குது இந்த பொம்மை. அவன் எந்த இடத்தில் உலகத்தில் விழுந்தாலும் பிரம்மத்தில் விழுந்தாலும் அவன் தானாக நிற்கிறான். இந்த பிரம்மம் எனக்கு அல்லாதது, நான் போய் அங்கே அடைவேன்னு என்னத்துக்கு அடையணும்? அவன் தான் பிரம்மம். எவனொரு நாள் இந்த புத்தியுக்கும் உடலுக்கும் மனதிற்கும் சோதனைகள் வரும் பொழுது அது தாக்கப்பட்டாலும் அது வீழ்ந்தாலும் உடனுக்குடன் நிமிர்ந்து நிற்கிறான் பாருங்க, அவன் தான் பலவீனமுடையவன், அவன் தான் அக்கறையுடையவன். இந்த ஆத்மா அக்கறை, நான் ஆத்மாவாக்கும், நான் பரிபூர்ண சுதந்திர உடையவன். இந்த உபாதிகள் என்ன? இந்த உபாதிகள் ஒரே மாதிரியாக இருக்குது. உபாதிகள் தன்மை உண்மை கூட கிடையாது, அது மாயை, அது பொய். இந்த பொய்யான உடம்புக்கு அது எப்பேற்பட்ட பொய்யை இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரிய லட்சாதிபதி குடும்பத்தில் பிறந்து அந்த உபாதி உடம்பு இருந்தால் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாமே உடம்பு தான், உடம்பு எல்லாமே பொய், உலகமே பொய்ன்னு ஆகி போச்சு நமக்கு. இந்த உலகமே பொய்ன்னு ஆன பிறகு இதில் இந்த உடம்பு வசதி அந்த உடம்பு வசதி, இதுக்கு மரியாதை கொடுக்கணும் அது மரியாதை கொடுக்கும், இந்த உடம்புக்கும் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்கிறாங்க வேறு. இப்படிலாம் வந்து சொல்லுவது வந்து ஆத்மா ஞானத்தின் மீது உனக்கு அக்கறை இல்லை. இதெல்லாம் ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு சொல்கிறது. கிளாஸுக்கு வராமல் அக்கறை இல்லாமல் இருக்கிற பற்றி சொல்லலை, வந்தவனை தான் சொல்கிறோம். இந்த ஆத்ம ஞானத்தை நீ பெற்றுட்டேன்னு சொல்லிடல, உபதேச பெற்றவனாக இருந்து உபகிதமாக இருந்தவனும் கூட இந்த ஆத்மா நான் என்பதில் அக்கறை காட்டாமல் இருக்கிறியே, அதிகமான அக்கறையை கொண்டு போய் இந்த கர்மங்களுக்கு கொடுக்குறியே அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த வேதம் உன்னை தயார்படுத்துகிற வரைக்கும் நீ வந்து சாகும் வரை இந்த யஜ்ஞத்தை விட்டுடாதே அப்படின்னு சொல்லுது. மரணம் வரை சாங்காலம் மட்டும் இந்த கர்மத்தை செய்வாயாக என்று சொல்கிறது. ஈஷா உபநிஷத்து சொல்லுது. 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த கர்மத்தை விடாமல் செய்ய என்று சொல்லுது. இது ஏதோ அது செய்ய சொல்லுது. ஆனால் அதே உபநிஷத்து சொல்லுது, பகவானும் சொல்கிறாரு கர்மத்தை விட்டுடுங்க. எப்போ விடுவேன் கர்மத்தை? அது எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு தானே. அதான் போன மந்திரம் சொல்லிடுச்சேன். அவன் எல்லாம் பரியாப்த காமா, அவன் எல்லா காமங்களும் முற்றும் அடைந்தவன். அவன் சர்வ கர்ம கிருத்து எல்லாத்தையும் செய்துட்டான். கிருதாத்மனக, பரியாப்த காமா கிருதாத்மனக, 2 முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அப்படிப்பட்டவனுக்கு மற்றவனுக்கு என்னாச்சு? அக்கறை எல்லாம் எங்கே இருக்குது? இந்த உடம்பு குறித்த அக்கறை, மனதை குறித்த அக்கறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செய்துடணும்.
உபநிஷத்து சில சொல்லுது, சங்கரரும் சொல்கிறாரு, தன்னுடைய உபதேச சாகசிரியர் சொல்கிறாரு, பாரிவிராஜன் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானி 2 விதமாக இருக்கிறான். இந்த ஞானத்தை கைவிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக, நிஷ்டையில் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சந்நியாசன் துறவு இருக்கிறான். இன்னொருத்தன் அடைந்து விட்டதால் வேறு வழியிலன்னு துறவில் தான் இருக்கணும். அவன் துறவு பூண்டு கொண்டு இல்லை, துறவியாக இருக்கிறான். இன்னொருத்தன் துறவியாக ஆகிறான் அப்படின்னு பார்க்குறான். இப்போ வித்வத் சன்னியாசி, விவிதிதா சன்னியாசின்னு 2 விதமான சன்னியாசிகள். விவிதிதா சன்னியாசிங்கிறது இந்த குடும்பம், தொந்தரவு, பேங்க் ஜாபு இதெல்லாம் நமக்கு இந்த ஞானத்துக்கு தடையாக இருக்கிறதுனால நான் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 வருஷம் இதை படிப்புக்கு நான் செலவு பண்ண போகிறேன், இந்த 2 வருஷம் இதை கற்றுக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ அவன் திறந்துட்டான் இல்லையா. குடும்பத்தை திறந்துருக்கிறான், பொருளாதாரத்தை திறந்துருக்கிறான். ஏன்னா அந்த குருகுலத்தில் அவருக்கு என்ன கொடுக்குறாரு தான் சாப்பிடணும், அவர் கொடுக்குறது தான் படுக்கணும். இந்த ஞானம் வேணும்னா அப்படி அடையணுங்கிறதுனால அவன் துறவி ஆயிடுறான் இல்லையா. அது சந்நியாசங்கிறோம். அவன் தியாகம் பண்ணிக்கிறான். அந்த தியாகத்தை, கல்விக்காக செய்கின்ற தியாகத்தை நம்ம விவிதிதா சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். இந்த ஞானம் பெற்றுட்டான்னு வச்சுங்க, 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் பேங்க் ஜாப்புக்கு வந்துடுவானா. அப்புறம் அவன் நினைக்கிறான், சரி இனிமேல் நமக்கு அதெல்லாம் தேவையில்லையே, நாம் இப்படியே இருந்துட்டு போவோமே, இந்த ஞானத்தில் இருப்போம்னு இருக்கிறான்னு வச்சுங்க. அவன் வித்வத் சன்னியாசி. மறுபடியும் திரும்ப ஊருக்கே வரான், கிராமத்துக்கே வரான், அவனுடைய பழைய ஜாபியை ஆரம்பிக்கிறான். செய்தாலும் இப்போ அவன் துறவியாக தான் இருக்கிறான், செய்துக்கிட்டே செய்யாதவனாக இருக்கிறான், சம்பாரிச்சிட்டே சம்பாதிக்கணும் இருக்கிறான், அனுபவிச்சுட்டே அனுபவிக்காதவனாக இருக்கிறான். இது என்னடா இது? அப்படிப்பட்டபோது அவனுடைய துறவு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அவன் எங்கே துறந்தான்? எதுவுமே துறக்கலை, உலகத்தோடு தான் இருக்கிறான். ஆனால் உண்மையிலே அவன் தாமரை இலை போல எனது எதுவும் பற்றாமல் இருக்கிறான். அது துறவு, அது அந்தர் சந்நியாசம். மீதெல்லாம் பகிஷ் சந்நியாசம். புறத்தில் தெரிகின்ற ஞான வேடம், புறத்தில் தெரிகின்ற சந்நியாசி வேடம். இவன் வேஷமே இல்லாதவன், அலிங்கா, அவனுக்கு எந்த குறியும் இல்லை. இந்த லிங்கத்தை துறக்காதவன் அலிங்கா, அவனுக்கும் கிடைக்காதான். நான் லப்யதே அலிங்கா. தனக்கு ஒரு அடையாளம், யூனிஃபார்மு, கெட்டப்பு, இந்த ஆட்டிடியூடு, இந்த ட்ரெஸ் கோடு, இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த எல்லா லிங்கத்தையும் விட்ட அலிங்கமாகாதவனை அவனுக்கும் இது கிடைக்காது. தபஸாலும் கிடைக்காது. என்ன தபஸா? தபஸில் சில பேர் இருக்கிறாங்க, என்னென்னவோ தபஸ் இந்த உலகத்தில் நான் பார்த்துருக்குறேன். அவர் இப்போ தபஸில் இருக்கிறாங்க, அவர் இப்போ பார்க்க முடியாதுன்னு என்ன பண்ணிகிட்டு இருப்பார்? அவர் அன்னாதாரம் 21 நாளைக்கு கதவு மூடிக்கிட்டே ஏதாவது செய்துட்ருப்பார். விதவிதமான தபஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள்லாம் புத்தகத்துலலாம் படிச்சிருப்பீங்க, வாழ்க்கையில் கூட பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படி ஒரு கடுந்தவம் நம்மளால் முடியுமா அப்படின்லாம் நினைக்கிறோம். சில நேரங்களில் இந்த தபஸ்விகள், இந்த சாதகர்கள் எல்லாம் நான் பார்த்தேன். ஞானிகள் இல்லை, அவங்கெல்லாம் ஒரு விவிததா சன்னியாசி கூட சொல்ல முடியாது, ஆபத் சன்னியாசி. இந்த சன்னியாசம் எடுத்துட்டோம்னு சொன்னால் இது ஞானம் கிடைக்குங்கிறாங்களே, அந்த மாதிரி கோஷ்டி இருக்கவங்களெல்லாம் இந்த விளாங்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே கோயம்புத்தூரில். அந்த இடத்துல ராமலிங்க அடிகள் கட்டினார் என் கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞான சபை, அதுபோல் ஒரு கட்டடத்தை இங்கே கட்டியிருக்கிறாங்க. அங்கே இருந்த வெங்கடாச்சல சுவாமிங்கிறவர், அவர் மேலே ரொம்ப ஒரு அபிமானம் அதிகம் இந்த ஜோதிய ராமலிங்கம். அதனால் அவருடைய தோட்டத்திலேயே அது மாதிரி கட்டிட்டு அது முற்று பெறாத கோயிலாக போச்சு. அதுக்குள்ளே அவர் அங்கேயே சமாதி ஆகி கிடக்கிறார். அவருடைய சமாதி அங்கே இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர் அக்கம்பக்கத்தில் இருக்கலாம் அங்கே சேருவாங்க. நானும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற காலத்தில் நாங்கள்லாம் போவேன். அங்கே போகும்போது பலவிதமான சன்னியாசிகளை நான் பார்ப்பேன். விதவிதமாக இருப்பாங்க. சில பேர் கொழுன்னு இருப்பாங்க, பளபளன்னு இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய தலைமுடியெல்லாம் அப்படி சடா முடி வளர்ந்துருக்கும், தாடி சொல்ல முடியாத அளவுக்கு அடர்த்தி அப்படி இருப்பாங்க. சில பேர் வெறும் கோமணம் கட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் பேர் ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருப்பாங்க. சில பேர் தொந்தின் தொப்பையுமா இருப்பாங்க. எப்போ வாயில் ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லுவாங்க, பாடல் பாடுவாங்க. அப்படின்னு என்கிட்ட வந்தாருங்க, அப்படின்னு ஊதுனார் என் முகத்தில். என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், சந்தன வாசனை வருதான்னு. இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் ஊதிடுவாங்க. ஆமாங்க, என் மூச்சு காற்றுல சந்தனம் தான் வரும். நான் உண்மையை சொன்னாக்கா பாவம் அவருக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு சொல்லி, ஆமாங்க நீங்கள் வந்தாலே தெரிஞ்சுது, நான் எதுவும் சொல்லணுன்ட்டு தான் ஊதி கூட காட்ட வேண்டாம் அப்படின்ட்டேன். மறுபடியும் ஊதிடுவார். அப்புறம் நான் கேட்கணும்ல, எப்படி இது மாதிரி ஆனீங்கன்னு.
அது நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அவருக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. கேளுங்க தம்பி, எப்படி இது மாதிரி ஆச்சு, இந்த மேனி எப்படி நம்ம இப்படி பண்ணோன்னு தெரிஞ்சுக்குமா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னு கையில் எடுத்து இப்படி ஒன்று எடுத்தார். பார்த்தா ஆற்று மண். லபக்கம் என் வாய் முன்னாடியே அவர் உள்ளே போட்டாருங்க, வாய்க்குள்ளே போட்டு மரன்னு மின்றாரு. தண்ணியாவது குடிங்க, இப்படி வந்து வெறும் மண்ணை மின்றவங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இவன் இப்படி தான் அப்படின்னு, இவன் அப்படின்னு சொன்னார், இவன் இப்படி தான், இதை சாப்பிட்டு கொண்டு தான் வாழ்கிறான் அப்படின்னு சொன்ன. இதெல்லாம் தபஸ். இதெல்லாம் யார் கேட்டாங்க? இந்த உடம்புலேருந்து எந்த ஸ்மெல் வந்தால் நமக்கு என்ன? சந்தன ஸ்மெல்லு, சந்தனத்துக்கு இருக்கிறது ஞானியாது, அது வெறும் கட்டை தானே. இந்த சந்தனத்து கட்டையை வந்து சந்தனத்துலேருந்து எடுக்காமல் வாயிலேருந்து ஏன் விட்டுட்டு இருக்கிற? இதெல்லாம் தபஸ் அப்படின்னு அவங்க பார்க்குற. இன்னும் நிறைய இருக்காது. அங்கே நிறைய கோமாளிகள்லாம் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அட்டயோகி மாதிரி கால் கையெல்லாம் கோணல் மானெல்லாம் மடிச்சுட்டு உட்காந்துருந்தார். எங்கே தலை எங்கே காலுன்னே தெரியல. அவர் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தார். அவரே வந்து பார்க்கணுமில்ல, இந்த மாதிரியான மிருக காட்சி சாலைகளிலும் அந்த விதவிதமாக இங்கே வந்து தலையை வந்து ஆண் பெண், உடம்பு வந்து மீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கப்போ அந்த பொண்ணு வந்து தலையை காட்டிகிட்டு இருப்பா, உடம்பு மீன் உடம்பாக இருக்கும். அப்புறம் ஒருத்தர் வந்து தலை மட்டும் டேபிள் மேலே இருக்கும், உடம்பெல்லாம் இருக்காது. இப்படி ஒரு காட்சியெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி. ஆனால் இது நாம் இங்கே பார்க்கும்போது அவர் தலை எங்கே காலையிலேருந்து அவர் ஒட்டையை வகி உட்காந்துருக்கிறார். அவரும் வந்து அப்படியே அமைந்திருந்தார். நம்ம கண்டுக்காமல் போகக்கூடாது. அப்படி போகிறனாக்கா ஒரு கணக்கு கிடைப்பார் அப்படின்னு. அப்போனா அவரே நம்ம பார்த்தோன்னா, அவரே நம்மலாம் தரிசன கோஷ்டி, அவங்கெல்லாம் யோகிகள். அவர்கிட்ட போய் என்னும்போது, தம்பி 16 நாட்களாக இந்த துளசி தீர்த்தம் தான் எனக்கு ஆகாரம் அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இவர் 14 நாளில் உட்காந்து தைப்பூசத்துக்கு முன்னாடியே உட்காந்துருக்காரு. அப்போது இவர் என்ன சொல்கிறார்? இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்த கோஷ்டி, நான் இந்த கோயிலில் 16 நாளாக உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு பருக்கை வாயில் போகுது, இந்த துளசி தண்ணீர் தான் அப்படின்னு. அந்த துளசியாக நீ குடிக்கிற இல்லை. இதெல்லாம் தபஸ். நிறைய பேர் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த ஆத்ம ஞானத்துக்கு இதெல்லாம் செய்யணும் போல் இருக்குது. நீ எதை நமக்கு செய்தால் முடியும்? மண்ணெல்லாம் சாப்பிட முடியாது, இது துளசி தண்ணியும் நம்மளுக்கு தாங்க முடியாது. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் பார்க்குறாங்க. இப்படி பார்த்தோன்னா அவங்க அது ஓடிடுவாங்க. அவங்க ராத்திரி என்ன பண்ணுறாங்க, மீதி நேரத்தில் என்ன பண்ண நமக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி வந்து ஷோ பிஸ்னஸ் முடிஞ்சுது. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த லோகத்துக்கு வந்து அதை அனுபவிச்சுட்டு மறுபடியும் எத்தனை தம் லோகான் அங்கே போயிடுறாங்க. அவங்க போயிட்டு இட்லி சாப்பிட்டாருன்னா நமக்கு என்ன தெரிய போகுது? அதெல்லாம் அவங்களுக்கு பயன் இல்லை. அயம் ஆத்மா நான் லப்யதே தபசா. அதனால் தபஸ் செய்ய வேண்டாம்ல. அது எதுக்காக இந்த தபெல்லாம்? மனதை தூய்மை செய்கிறது தான். மன தூய்மையானவர் தான். தூய்மை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி தபஸ் வேணுமோ சொல்லணும். நாம் என்ன தபஸ் சொல்கிறோம்? வழக்கமாக இந்த வேதாந்தம் சொல்லுகின்ற தபஸ் வாக் தபஸ் தான். இருக்கிற தபஸ்லேயே உயர்வானது இந்த வாக்கு. என்ன வாக்கு? நீ செய்கிற கர்மம் எந்த கர்மமாக இருந்தாலும் அதில் ரொம்ப மற்றவங்களை தாக்குற ஒரே ஒரு கர்மம் வந்து சொல்லுதான். நாவினால் சுட்ட ஒடின்னு தானே சொல்கிறார். அது உடம்புல சுட்டது ஒடிந்து பரவாயில்லைங்க, இந்த நாக்கில் மட்டும் சுட்டுட்டாதீங்கிறார். அப்போ ஒருத்தன் கர்மத்தை உடம்பு ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் செய்தாலும் கூட பெரிய பாதிப்பு இல்லை. இந்த நாக்கினால் சுட்டபடி தான் ரொம்பவும் தாங்க முடியாதுங்கிறதுனால வாக்கு தபஸ் தான் நம்ம முக்கியம். அந்த தபஸ் அடைந்த பிறகு, மனம் சுத்தம் அடைஞ்ச பிறகு இந்த ஞானம் வந்துடும். அந்த ஞானத்திற்கு அந்த தபஸும் பயனில்லை தானே, அது வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் தபஸே வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு, தபஸே நமக்கு ஞானம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அலிங்கா இந்த துறவும் இல்லாதவனுக்கும் வெளித்துறவு காட்டிக்கொண்டு மனதிலே இந்த பகிஷ் சந்நியாசம்னு சொல்கிறார். வெளியே வந்து சன்னியாசிகளுடைய அடையாளங்களை வச்சுருப்பார். ஆனால் அவர்கிட்ட சன்னியாசிற்கு ஒரு அடையாளம் கூட தெரியாது, அவருடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும். அப்படி இல்லாமல் அவர் அலிங்கமாக இருக்கின்றவனை அவனுக்கும் லிங்கம் விடாதவனுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏதை எப்படி கிடைக்கும் அப்படின்னு அடுத்து வந்து சொல்லுது. இது வரைக்கும் மந்திரத்தை ஒரு பகுதி. அடுத்த மந்திரம் எப்படி கிடைக்கும் என்று சொல்கிறோம்னா ஒரு இடைவேளையை விட்டுட்டு நாம் ஆரம்பிப்போம். புத்தி ஏற்றுக்குச்சு இருக்கிறது இல்லை. புத்தி இருந்தாலும் நிறைய பேர் வீட்டில் புஸ்தகத்தில் அதெல்லாம் வச்சுருக்குங்க. பிரம்மசூத்திரம் 2 புக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அது புக்கு அங்கே இருக்கும், இங்கே இருக்காது. சில பேருக்கு அறிவு இங்கேயே வச்சுருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே இருக்காது. இந்த மனசில் அது வந்து வேலை செய்யாது. புத்தியில் வச்சுருப்பாங்க, மனசுக்கு இருக்காது. இப்போ மனம் பலவீனமாக இருக்குது, புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர்களுக்கு கிடைக்காது. பிரமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரமாதா அப்படின்னு சொல்லி இது வந்து அறிகின்றவனை பற்றி சொல்ல. பிரமாதம் அப்படின்னா அக்கறையின்மை, கவனக்குறைவு. அவனுக்கும் கிடைக்காது, தபஸு இருக்கவனுக்கும் தபஸாலையும் கிடைக்காது, அல்லது இந்த புற வேஷங்களினாலும் கிடைக்காது. ஆனால் இனிமேல் அடுத்த மந்திரம் சொல்லக்கூடிய ஏதைஹி உபய, இந்த உபாயங்கள் எப்படிப்பட்ட உபாயங்கள், அது அடுத்த மந்திரத்தை சொல்லப்போகுது. அந்த மந்திரங்கள், அந்த உபாயங்களை ஏதைஹி உபாயைஹி, அதை அடைந்தவர்களுக்கு யததே என்றால் அடைகிறார்கள், யத்தனத்தினால் அடைகிறார்கள். யத்தனம்ங்கிறது ஒரு முயற்சி. எவ்வளவுதான் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலும் நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்குது. அந்த வீட்டு பாடம் செய்கிறதுங்க, இதை வீட்டில் செய்து மனனம் செய்து சிந்தித்து பார்த்து நமக்கு நாம் விளங்கி கொண்டோமா அப்படின்னு எவன் முயற்சிக்கிறானோ அது பேர் யத்தனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யத்தன சீலர்களுக்கு யதிகள் என்று பெயர். இந்த யதிகளிலே ராஜாவுக்கு எதிராஜான்னு பேர், ராமானுஜருக்கு எதிராஜான்னு ஒரு பேர், அது எதிராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிராஜனா எத்தனை சீலர்களிலே அவர் ராஜா. அப்போ அவர் வந்து முயற்சி எடுத்தார்னா அது தோற்றதே கிடையாதான். அவருடைய சங்கல்பமோ அவருடைய முயற்சியோ என்றுக்குமே தோற்று போனதில்லை. அப்படிப்பட்ட எத்தனை சீலர் அவர் வந்து யதி. அப்படிப்பட்ட ஒரு எத்தனை சீலர்களாக இருந்து இந்த உபாயங்களை கடைபிடிக்கணும். யஹத்து, அப்படிப்பட்டவனுக்கு அந்த வித்வான் தஸ்ய ஏஷ, அவனுக்குத்தான் அந்த ஆத்மா அடையப்படுகிறது. விச்சதே, அவன் அடைகிறான். எதை? அந்த பிரம்மதாமத்தை, தன்னுடைய ஆத்மாவுக்கு ஸ்வஸ்தானத்தை அடைகிறான், தன்னுடைய நிலையில் தான் இருக்கிறான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. அது என்ன? அந்த அந்த உபாயங்கள் என்ன? எந்த உபாயத்தினால் அவரைஞ்சான் அப்படின்னு பார்க்கும்போது சம்பிராப்பிய ஏனம் ருஷயோ யான திருப்தா வீதராக பிரசாந்தா தே சர்வகம் சர்வதः பிராப்ய தீராக யுக்தாத்மனः சர்வம் ஏவ ஆவிஷந்தி. இதில் இந்த உபாயங்கள் சொல்லப்படுகிறது. எதனால் இந்த ஏனம் ருஷய, ஏனம்னா எதனால், எதை கொண்டு இந்த ரிஷிகள், ருஷய என்றால் இந்த ரிஷிகள் சம்பிராப்பிய முழுமையாக அடைந்தார்களோ, பிராப்பியம்னா அடைதல், அதான் ப்ராப்பர்ட்டின்லாம் சொல்கிறோம். பிராப்பிய என்றால் அடைய பெற்றார்களோ, நன்கு முழுமையாக அடைய பெற்றார்களோ, எதை வைத்து கொண்டு அதை நான் சொல்கிறேன். அதனால் அவங்க என்ன ஆனாங்க? ஞான திருப்தா, ஞானத்திலும் அவர்கள் முழுமை அடைந்து விட்டார்கள். கிருதாத்மனக, செய்ய வேண்டியதிலும் செய்து முடித்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் செய்து முடித்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னா எல்லாம் எது செய்கிறாங்க? ஏதோ அடையத்து செய்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரு, அப்புறம் அவர் ஏன் செய்ய போகிறாரு? அதனால் கிருதாத்மனக, அவன் செய்து முடித்தவனாக இருக்கிறார்கள். எப்படி இவங்க அந்த மாதிரி ஆனாங்க? ஞான திருப்தியும் செயல் திருப்தியும் அடைந்தவர்களாக எப்படி முடித்தாங்க? எப்படி இது ரெண்டுத்தையும், ஞான திருப்தியும் கிருதாத்மனம் எப்படி பெற்றாங்க? சம்பிராப்பிய, எதனால் இந்த ரிஷிகள் அடைந்தாங்கன்னா வீதராக பிரசாந்தா. இது ரொம்ப முக்கியமானதாக சொல்லுது. இது ரெண்டு தாங்க அவங்க இந்த மாதிரி நிலை கொண்டு வந்தது. இந்த வீதராகம்னா என்ன, பிரசாந்தம் என்றால் என்ற, இந்த ரெண்டையும் அவர்கள் பெற்றதனால, அந்த யத்தனத்தினால் பெற்றதனால், இது முயன்றதனால் அவர்கள் அதை பெற்றார்களே, அவர்கள் என்ன அடைஞ்சாங்க? தே, அவர்கள் சர்வகம் சர்வதக பிராப்பிய, எங்கும் நிறைந்திருக்கின்ற, எல்லாகமாக இருக்கின்ற அந்த ஒன்றை அவர்கள் அடைந்தார்கள். பிராப்த, அவர்கள் தீராக, எதனால்? யுக்தாத்மான சர்வம் ஏவ ஆவ, இப்படி பொருந்திய மனதிர்களாக, அதில் நிறை பெற்றவர்களாக அனைத்திலும் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். ஆவிஷந்தி என்று இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரத்தினுடைய உள்கருத்தை
நாம் அடுத்த வகுப்பிலே தொடர்போம். இந்த வகுப்பை நம்ம பூர்த்தி செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.